நீங்க இப்போதான் முதல்ல பேப்பர்ல வரையறதுல இருந்து கம்ப்யூட்டர் டிராயிங் சாஃப்ட்வேர கத்துக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா, நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒவ்வொரு டூலையும் எப்படி யூஸ் பண்றதுங்கிறத சொல்லிக் குடுக்குறேன். அத பார்த்து நீங்க அந்த சாஃப்ட்வேர்ஸ எப்படி யூஸ் பண்றதுங்கிறத கத்துக்கலாம். இந்த டூல்ஸ் எல்லாத்தையும் கத்துக்கிட்டு ஃபைனலா இந்த மாரி ஒரு ஆர்ட் வொர்க்க எப்படி பண்றதுங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோல சொல்லி தரேன். ஸோ வெல்கம் டு ஸ்டுடியோ ஹெல்லா இல்லா, கொல்லி ஹில்ஸ் பேஸ்ட் அனிமேஷன் கம்பெனி. நீங்க முதல்ல இப்போதான் பேப்பர் அண்ட் பென்சில்ல இருந்து டிஜிட்டல் ஆர்ட்ட, டிஜிட்டல் டிராயிங்க கத்துக்க போறீங்கன்னா, அதை எப்படி ஸ்டார்ட் பண்றதுங்கிறத பத்தி நான் ஒரு வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை என்னுடைய யூடியூப் சேனல்ல விசிட் பண்ணுங்க. எப்படி டிஜிட்டல் ஆர்ட்ட ஸ்டார்ட் பண்றதுங்கிறத ஒரு கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைக்கும். இந்த கம்ப்யூட்டர் டிராயிங் சாஃப்ட்வேர் டெமோல நான் போட்டோஷாப்பை எப்படி யூஸ் பண்றதுங்கிறத சொல்லி தர போறேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க எந்த சாஃப்ட்வேரை வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. போட்டோஷாப்ங்கிறது ஒரு பெய்டு சாஃப்ட்வேர். நீங்க ஃப்ரீ சாஃப்ட்வேருக்கு போகணும்னு நினைச்சீங்கன்னா, கிரிட்டான ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. அது ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ். அதை கூட நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் நிறைய ரொம்ப நல்ல கம்ப்யூட்டர் டிராயிங் சாஃப்ட்வேருங்கிறது அவைலபிளா இருக்கு. அதுல உங்களுக்கு பிடிச்ச சாஃப்ட்வேரை நீங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க போட்டோஷாப் ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணும்போது இது பார்க்கறதுக்கு இப்படிதான் இருக்கும். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். போட்டோஷாப்ன்றது நிறைய விஷயம் பண்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சாஃப்ட்வேர். அதுல நீங்க போட்டோ எடிட்டிங் பண்ணலாம், கிராஃபிக் டிசைன் பண்ணலாம், டிராயிங் பண்ணலாம், பெயிண்டிங் பண்ணலாம், அனிமேட் பண்ணலாம், மேட் பெயிண்டிங் பண்ணலாம். பெயிண்டிங் பண்றதுக்கும் டிராயிங் பண்றதுக்கும் இந்த இன்டர்ஃபேஸ்ல இருக்க டூல்ஸ்ன்றது கம்மி தான். அந்த டூல்ஸை மட்டும் நாம தெரிஞ்சுக்கிட்டா போதும். போட்டோஷாப்பை வருஷக்கணக்கில் யூஸ் பண்ற ஆர்டிஸ்ட் இருக்காங்க. அவங்க இந்த இன்டர்ஃபேஸ்ல இருக்க ஒரு சில டூல்ஸை அவங்க லைஃப் டைம்ல எப்பயுமே யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. இல்லைன்னா 1-2 டைம் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த டூல்ஸ் எல்லாத்தையும் நாம தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா அந்த டூல்ஸ்லாம் போட்டோ எடிட்டிங்க்கோ, மேட் பெயிண்டிங்க்கோ, மற்ற விஷயத்த பண்றதுக்கோ உருவாக்கப்பட்டது. பெயிண்டிங்லயும் டிராயிங்லயும் அந்த அளவுக்கு அந்த டூல்ஸ்க்கான யூசேஜ்ன்றது இருக்காது. ஆனா தெரிஞ்சு வச்சுக்கோங்க எந்த டூல்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இப்போ போட்டோஷாப்ல இருக்க இம்பார்ட்டன்டான விஷயம் எல்லாத்தையும் லேர்ன் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். போட்டோஷாப்பை ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ கிடைக்கும். இதுல இந்த இடத்துல இருக்க நியூ ஃபைலுங்கிறதுல நீங்க டேப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோங்கிறது ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல உங்களால ஆல்ரெடி இருக்க ப்ரீ டிஃபைன்ட் டெம்ப்ளேட்ஸை சூஸ் பண்ண முடியும். இங்க போட்டோ, பிரிண்ட், ஆர்ட், இல்லுஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு ஒவ்வொரு டிஃப்ரெண்டான கேன்வாஸ் கொடுத்து வச்சிருப்பாங்க. அதை நீங்க ஓபன் பண்ணிக்கலாம். ஆர் இங்க நீங்க வேல்யூஸை என்டர் பண்ணி உங்களுக்கு தேவையான மாதிரி ஒரு கேன்வாஸ்ன்றத கிரியேட் பண்ணிக்கலாம். 3840-2160 அதாவது 4K கேன்வாஸை நான் கிரியேட் பண்ண போறேன். இந்த இடத்துல ரெசல்யூஷன்றது இருக்கு. இந்த இடத்துல 300ன்னு கொடுத்துட்றேன். டிஃபால்ட்டாவே இங்க 300 தான் இருக்கும். ஸோ அதனால நீங்க 300லயே விட்டுறலாம். இதை ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்ல. நீங்க 300 யூஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இந்த இடத்துல உங்க ஆர்ட் ஒர்க்குக்கான நேம் கொடுக்க முடியும். நீங்க பண்ற டிராயிங்கான நேம் கொடுக்க முடியும். நான் ஜஸ்ட் ஆர்ட்னு டைப் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு இங்க ஆர்ஜிபின்ற கலர் மோட்ல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. ஆர்ஜிபின்ற கலர் மோடு தான் நீங்க ஆர்ட் பண்றதுக்கு, சிஎம்ஒய்கேனா அது பிரிண்ட் பண்றதுக்கு, மற்றதெல்லாம் வேற வேற ஒர்க்குக்காக. ஸோ இதெல்லாத்தையும் நீங்க ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஆர்ஜிபில டிஃபால்ட்டா விட்டுருங்க. அடுத்தது பேக்ரவுண்ட் கண்டென்ட்ஸ்ன்ற இந்த ஆப்ஷனை ஒயிட்லயே வச்சுக்கோங்க, அவ்வளோதான். மற்ற எல்லா ஆப்ஷனையுமே அப்படியே விட்டுட்டு நீங்க கிரியேட்ன்றத கொடுத்துருங்க. இப்போ உங்களுக்கு போட்டோஷாப் இந்த மாதிரி ஒரு கேன்வாஸ் சைஸை கிரியேட் பண்ணிருக்கு. நான் டிராயிங்ன்றதையும் பெயிண்டிங்ன்றதையும் மற்ற எந்த விஷயம் பண்றதையும் இந்த கேன்வாஸ்ல தான் நான் பண்ணுவேன். ஒர்க் ஸ்பேஸ். நீங்க போட்டோஷாப்பை ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணும்போது இந்த மாதிரி தான் ஒர்க் ஸ்பேஸுங்கிறது அரேஞ்ச் ஆகிருக்கும். இது டிஃபால்ட்டான ஒர்க் ஸ்பேஸ். நீங்க பெயிண்டிங்க்கு தகுந்த மாதிரி, டிராயிங்க்கு தகுந்த மாதிரி ஆப்ஷன்ஸை வர வைக்கணும்னா இங்க விண்டோஸ்ல போயிட்டு ஒர்க் ஸ்பேஸ்ல போங்க. இந்த இடத்துல நீங்க டேப் பண்ணீங்கன்னா பெயிண்டிங்னு ஒரு ஒர்க் ஸ்பேஸ் இருக்கும். அதுல நீங்க டேப் பண்ணும்போது உங்களுக்கு பெயிண்டிங்க்கு தேவையான டூல்ஸ்லாம் முன்னாடி வந்துடும்.
இதுல நீங்க ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இங்க உங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இங்க லாங்கா இங்க ஒரு பார் இருக்கு இல்லையா? நெறைய சின்ன சின்ன ஐகான்ஸ்லாம் இருக்கு இல்லையா? இதுதான் டூல்ஸ். இந்த பார நாம டூல் பார்ன்னு சொல்லி கூப்பிடுவோம். இந்த இடத்துல ஆப்ஷன்ஸ் இருக்க இந்த பார வந்து நம்ம மெனு பார்ன்னு வந்து சொல்லுவோம். இதுல நெறைய மெனுஸ்ன்றது வந்து இருக்கும். இந்த இடத்துல கொஞ்சம் ஆப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு காட்டும். இந்த பார நாம ஆப்ஷன் பார்ன்னு சொல்லுவோம். இந்த சைடு நெறைய விண்டோஸ் இருக்கும். இத நீங்க உங்களுக்கு தகுந்த மாரி ரீஅரேஞ்ச் வந்து பண்ணி வச்சுக்கலாம். இங்க இருக்க இந்த சின்ன ஐகான நீங்க கிளிக் பண்றது வழியா ஒரு விண்டோவ நீங்க வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். அத சின்னதும் பண்ணிக்க முடியும். எல்லா இடத்துலயுமே அந்த சின்ன ஆரோங்கிறது வந்து இருக்கும். அத நீங்க கிளிக் பண்றது வழியா எக்ஸ்பேண்ட் பண்றதும் பண்ணலாம், சின்னது பண்றதும் பண்ணலாம். நீங்க பெரிய ஆர்ட் ஒர்க் வரையும்போது இந்த விண்டோஸ்லாம் டிஸ்டர்பன்ஸா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி சின்னது பண்ணி வச்சுக்கலாம். இங்க இருக்க எந்த விண்டோ வேணாலும் நீங்க இழுத்து வெளிய வந்து இந்த மாதிரி வச்சுக்க முடியும். அதே இந்த இடத்துல கொண்டு போய் நீங்க வேற எங்கேயாவது வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி கொண்டு போய் இந்த இடத்துல இப்படி வைக்கும்போது கிளிக் பண்ணி டிராக் பண்ணி வைக்கும்போது இந்த மாதிரி ஒரு ப்ளூ கலர் இண்டிகேஷன் வந்து உங்களுக்கு காட்டும். அந்த இடத்துல விட்டுட்டீங்கன்னா இப்போ இங்க இருந்து நம்ம எடுத்த பிரஷ்ன்றத இந்த இடத்துல வச்சிருக்கோம். ஸோ பிரஷஸ்ன்றத இந்த இடத்துல வந்து காட்டுது. ஓகே, இந்த இடத்துல இருக்க இந்த சின்ன ஐக்கானை நீங்க கிளிக் பண்ணும்போது அந்த ஓபன் பண்ணதுங்கிறது திருப்பியும் க்ளோஸ் ஆயிரும். கிளிக் பண்ணீங்கன்னா ஓபன் ஆகும். இங்க இருக்க இந்த சின்ன ஐக்கானை கிளிக் பண்ணீங்கன்னா க்ளோஸ் ஆயிரும். அவ்வளவுதான் சிம்பிள். எனக்கு இந்த இடத்துல இருக்க லேயர்ஸ்ன்ற இந்த பேனல் வந்து மேல வரணும். ஸோ அதை நான் டிராக் பண்ணி இந்த இடத்துல வந்து நான் விடுறேன். இப்போ பார்த்தா தெரியும், இதை சுத்தி உங்களுக்கு ப்ளூ கலர்ல ஒரு இண்டிகேஷன் காட்டும். இப்போ டிராப் பண்ண உடனே உங்களுக்கு லேயர்ஸ்ன்றது இங்க மேல வந்துருச்சு. இத லெஃப்ட் டு ரைட் கூட நம்ம மூவ் பண்ணிக்கலாம். இத ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வந்து வைக்கிறதுக்காக இப்போ இங்க மூவ் பண்ணிட்டேன். ஸ்வாட்சஸும் நேவிகேட்டரும் கொஞ்சம் தள்ளி போயிருச்சு. இப்போ நான் டிராப் பண்ணனா அவ்வளவுதான், லேயர்ஸ்ன்றது எனக்கு இந்த இடத்துல வந்து வந்துருச்சு. இந்த சேனல் ஸ்பாட்ஸ் வந்து எனக்கு தேவையில்ல. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு நான் க்ளோஸ் டேப் குரூப்னு சொன்னேன்னா எல்லாமே க்ளோஸ் ஆயிரும். இப்போ எனக்கு வெறும் லேயர்ஸ் மட்டும் இங்க வந்து இருக்கு. ஒரு சில நேரத்துல நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா இந்த மாதிரி இருக்க விண்டோஸ் எல்லாத்தையுமே நிறைய இந்த பக்கம் எடுத்துட்டு வந்து வச்சிருவீங்க. திடீர்னு அது எல்லாத்தையும் க்ளோஸும் பண்ணி விட்டுருவீங்க. அந்த மாதிரி நேரத்துல நீங்க ஆல்ரெடி இருக்க விண்டோவுக்கு வந்து டிஃபால்ட்டா வரணும்னு நினைச்சீங்கன்னா அதை ரீசெட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா விண்டோஸ்ல போயிட்டு ஒர்க் ஸ்பேஸ்ல போயிட்டு ரீசெட் பெயிண்டிங் ஆர் நீங்க எந்த ஒர்க் ஸ்பேஸ்ல இருக்கீங்களோ அந்த ஒர்க் ஸ்பேஸுக்கு தகுந்த மாதிரி இங்க ரீசெட் போட்டோகிராஃபி, ரீசெட் மோஷன், ரீசெட் கிராஃபிக் டிசைன் காட்டும். ஸோ அந்த இடத்துல ரீசெட் கொடுத்தீங்கன்னா எப்படி இருந்துச்சோ பழையபடி அப்படியே வந்து திருப்பி வந்துடும். இதை திருப்பி உங்களுக்கு இஷ்டப்பட்ட மாதிரி நீங்க மாத்தி வச்சுக்கலாம். இப்போ பிரஷை தூக்கி நான் இந்த இடத்துல வச்சுக்கிறேன். லேயர்ஸை தூக்கி மேலே வச்சிடுறேன். லெஃப்ட் சைடு மூவ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் டேப் குரூப் கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான். இப்போ எனக்கு கலர்ன்ற இடம் வந்து வேணும். ஸோ இங்கே போயிட்டு எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸையும் இந்த விண்டோக்குள்ளே வந்து இருக்கும். அதில் வழியாக கொண்டு வரலாம். இப்போ விண்டோஸை கிளிக் பண்ணுறேன். கலர்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணுறேன். இப்போ கலருங்கிறது எனக்கு வந்துருச்சு. இதை நான் ட்ராக் பண்ணி இந்த இடத்துல வந்து வச்சுக்கிறேன். ஓகே, திருப்பி இந்த லேயர்ஸில் கிளிக் பண்ணிட்டா இங்கே லேயர்ஸ்ன்றது எனக்கு டிஃபால்ட்டாக வந்துருச்சு. டூல்ஸ், நீங்கள் டிராயிங் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பேக்ரவுண்ட் லேயருக்கு மேலே ஒரு எம்டி லேயரை கிரியேட் பண்ணணும். இதுக்கு நீங்கள் இந்த இடத்துல இருக்க கிரியேட் நியூ லேயர்ன்றதை டேப் பண்ணீங்கன்னா ஒரு லேயருங்கிறது இந்த பேக்ரவுண்டுக்கு மேலே வந்து கிரியேட் ஆகும். இந்த பேக்ரவுண்ட் லேயரில் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் லேயருங்கிறது செலக்ட் ஆகும். இந்த லேயரில் நீங்கள் எந்த ஒரு ஆர்ட்டையும் பண்ணக்கூடாது, எந்த ஒரு லைனையும் வரையக்கூடாது. இது ஒரு டிஃபால்ட்டான ஒரு பிளேஸ் ஹோல்டர் மாதிரி நினச்சிக்கோங்க. இப்போ மேல இருக்க லேயரை கிளிக் பண்ணும்போது அந்த லேயருங்கிறது செலக்ட் ஆகுது. ஏன் இந்த பேக்ரவுண்ட் லேயரை இப்படியே விட்டணுங்கிறத நீங்க ஃபியூச்சர்ல கத்துக்கலாம். இப்போதைக்கு இப்படியே வச்சுக்கோங்க. இந்த இடத்துல இருக்க இந்த விண்டோவை நான் எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு இங்க இருக்க இந்த ஐக்கானை வந்து டேப் பண்றேன். ஓகே, இப்போ வந்து இது வந்து பெருசாயிருச்சு. எல்லா டூல்ஸையுமே என்னால வந்து பார்க்க முடியுது. ஃபர்ஸ்ட் நாம பிரஷ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த இடத்துல இருக்கு இல்லையா இந்த ஐக்கான் தான் பிரஷ் டூல்னு நம்ம சொல்லுவோம். இதை கீபோர்ட் ஷார்ட்கட் பியை பிரஸ் பண்றது வழியா உங்களால கொண்டு வர முடியும். இதுல இப்போ டேப் பண்ணுங்க. டேப் பண்ணிட்டு இப்போ கேன்வாஸ்ல நீங்க வரைஞ்சீங்கன்னா உங்களால வரைய முடியும். இப்போ இந்த இடத்துல ஒப்பாசிட்டின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை டேப் பண்ணீங்கன்னா பிரஷோட டிரான்ஸ்பரன்சியை குறைக்க முடியும். இப்போ 46% டிரான்ஸ்பரன்சியோட ஒர்க் ஆகுது. இப்போ 14% டிரான்ஸ்பரன்சில ஒர்க் ஆகுது. திருப்பி நாம இப்போ 100ங்கிறதுக்கு கொண்டு வந்து வச்சுக்குவோம்.
இங்க இருக்க இந்த ஐகான்ல டேப் பண்ணீங்கன்னா நிறைய பிரஷ்ங்கிறது உங்களுக்கு சூஸ் பண்றதுக்கு வந்து இருக்கும். டிஃபால்ட்டா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிரஷ் எல்லாம் அவைலபிளா இருக்கும். நீங்க எந்த பிரஷ்ஷ வேணாலும் சூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஆர் இந்த இடத்துலயும் நாம வந்து பிரஷ் ஐகான்றத வச்சிருக்கோம். ஸோ இங்க டேப் பண்ணாலும் நம்மளுக்கு பிரஷ் ஐகான்றது வரப்போகுது. இதுல நாம எத வேணாலும் சூஸ் பண்ணிட்டு இத யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பிரஷ் டூல்ன்றத எடுத்துக்கிட்டு, இப்போ இந்த இடத்துல இருக்க சைஸ நீங்க பெருசு பண்ணீங்கன்னா, பெரிய ஸ்ட்ரோக்ஸ வந்து உங்களால வரைய முடியும். இதே இந்த சைஸ கம்மி பண்ணீங்கன்னா, ஸோ இப்போ உங்களால சின்ன ஸ்ட்ரோக்ஸ்ன்றத வரைய முடியும். இன்னும் கூட நீங்க எந்த அளவுக்கு 1.1 அளவு கூட உங்களால வந்து சின்னதுன்றத பண்ண முடியும். இப்போ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டூல வந்து கத்துக்குவோம். அன்டூ அண்ட் ரீடூ. இப்போ நாம வரைஞ்ச இந்த லைன்ஸ போக வைக்கணும்னு நினைச்சோம்னா, இதை எரேசர் எடுத்து எரேஸ் பண்றதுக்கு பதிலா கண்ட்ரோல் இசட்டை பிரஸ் பண்ணும்போது நம்ம லாஸ்டா பண்ண ஆக்ஷன்றது மறைஞ்சிரும். இப்போ கண்ட்ரோல் இசட்டை வந்து பிரஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒவ்வொன்றா மறைய ஆரம்பிக்குது. ஒவ்வொன்றா மறைஞ்சிருச்சு. இப்போ ஒரே ஒரு லைன் தான் இருக்கு. இந்த லைனை நம்ம பண்ண ஆக்ஷனை திருப்பியும் வர வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா, கண்ட்ரோல் ஷிஃப்ட் இசட் நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது திருப்பியும் வர ஆரம்பிக்கும். இதை நீங்க வந்து இங்க இருக்க எடிட் மெனுல அண்டூவை பிரஸ் பண்றது வழியாவும் ரீடூவை பிரஸ் பண்றது வழியாவும் உங்களால இதை பண்ண முடியும். அதுக்கு சைட்லயே ஷார்ட்கட் கீஸ்ன்றது வந்து எழுதியிருக்கும். ஸோ நீங்க கண்ட்ரோல் இசட்டை பிரஸ் பண்ணிக்கிறது வந்து பெட்டரு. மேக்ஸிமம் எல்லா டூலுக்குமே கீபோர்ட் ஷார்ட்கட்ஸை யூஸ் பண்ணுங்க. அதுதான் உங்க ஒர்க்கை இன்னும் ஸ்பீடாக்கும். இந்த இடத்துல இருக்க இந்த ஐகானை நீங்க டேப் பண்ணீங்கன்னா, இதுதான் எரேசர் டூல் ஷார்ட்கட் கீ இ. இதை நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களால இப்போ இந்த லைனுங்கிறத எரேஸ் பண்ண முடியும். பட் இப்போ பாத்தீங்கன்னா இந்த எரேசர் சைஸ் ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால என்னால இந்த லைனை எரேஸ் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கு. இந்த சைஸை பெருசு பண்றதுக்கு நாம இங்க இருக்க இந்த பிரஷ் ஐகான்ல டேப் பண்ணிட்டு இப்போ சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம். இப்போ பாத்தீங்கன்னா என்னால வந்து எரேஸ் பண்ண முடியுது. இதை கீபோர்ட் ஷார்ட்கட்லயும் நீங்க பண்ண முடியும். ஓப்பன் பிராக்கெட்டை பிரஸ் பண்ணா பெருசு பண்ண முடியும். க்ளோஸ் பிராக்கெட்டை பிரஸ் பண்ணா சின்னது பண்ண முடியும். இப்போ எல்லா லைன்ஸையும் நான் எரேஸ் வந்து பண்ணிக்கிறேன். இன்னும் கூட பெருசு பண்ணிக்கலாம். இப்போ ஒரு லைனை நீங்க ரொம்ப ஜூம் பண்ணி பார்க்கணும், ஒரு இடத்துல நல்லா ஜூம் பண்ணி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு மேக்னிஃபைங் கிளாஸ் மாதிரி ஒரு ஐகான் இருக்கும். இதை நீங்க டேப் பண்ணிட்டீங்கன்னா உங்களால ஜூம் பண்ண முடியும். ஷார்ட்கட் கீங்கிறது இசட். ஸோ இப்போ இதை எடுத்துக்கிட்டு நீங்க ஜூம் பண்ணீங்கன்னா உங்களால ஜூம் பண்ண முடியும். இங்க சைட்ல இருக்க இந்த பார்ஸை வச்சு உங்களால மேல கீழே நவுத்த முடியும், சைட்லயும் நகர்த்திக்க முடியும். இங்க இருக்க இந்த ஹேண்ட் ஐகானை எடுத்தீங்கன்னா உங்களால ஃப்ரீயா எங்க வேணாலும் நகர்த்திக்க முடியும். ஹேண்ட் டூலோட ஷார்ட்கட் ஹச். ஸோ மேக்சிமம் கீபோர்ட் ஷார்ட்கட்டை வந்து யூஸ் பண்ணுங்க. இப்போ என்னால் மூவ் பண்ண முடியுது. திருப்பி நீங்க ஜூம் அவுட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான மாதிரி விண்டோவை நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கும் ஒரு ஷார்ட்கட் இருக்கு. கண்ட்ரோல் 0வை பிரஸ் பண்ணீங்கன்னா இன்ஸ்டெட் நீங்க ஜூம் அவுட் பண்ணிட்டு ஒவ்வொரு வாட்டியும் கரெக்டா விண்டோவை அரேஞ்ச் பண்றதுக்கு பதிலா இந்த கண்ட்ரோல் 0வை நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுடைய கேன்வாஸ்ங்கிறது ஆட்டோமேட்டிக்கா டிஃபால்ட்டா இருக்க மாதிரி ஃப்ரேம் ஆயிக்கும். இன்னொரு வாட்டி பண்ணுவோம், ஜூம் பண்ணுவோம். இப்போ ஹேண்ட் டூல் எடுத்து பேன் பண்றோம். பேன் பண்ணிட்டு எனக்கு பழையபடி வரணும். ஸோ கண்ட்ரோல் 0வை பிரஸ் பண்றேன். இப்போ எனக்கு பழைய மாதிரி விண்டோங்கிறது அரேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த கேன்வாஸை உங்களால ரொட்டேட்டும் பண்ணிக்க முடியும். ஆர் பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களால ரொட்டேட்ன்றதை பண்ணிக்க முடியும். இங்க இருக்கும் இந்த இடத்துல நீங்க லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா இந்த ஹேண்ட் டூலுக்கு கீழே இந்த ரொட்டேட்ன்றது இருக்கும். இதை நீங்க டேப் பண்ணிட்டு இப்போ உங்களால கேன்வாஸை ரொட்டேட்ன்றதை பண்ணிக்க முடியும். காம்பினேஷன்ஸ்ல பண்ணலாம். இப்போ Z அழுத்திட்டு ஜூம் டூலுக்கு போயிட்டு இங்க நீங்க திருப்பி இந்த ரொட்டேஷன் டூலுங்கிறத எடுத்துக்கிட்டு உங்களால ரொட்டேட் பண்ண முடியும். ஹச் அழுத்திட்டு ஹேண்ட் டூல் எடுத்துக்கிட்டு நீங்க பேனும் பண்ணிக்க முடியும். ஸோ ரீசெட் பண்ணா கண்ட்ரோல் 0 அழுத்தினா பழைய மாதிரி ரீசெட் ஆயிரும். இப்போ ரொட்டேட் பண்ணி எந்த ஆங்கிள் வேணுமோ அந்த ஆங்கிள் வந்து வச்சுக்கலாம். நீங்க ஷிஃப்ட் அழுத்தி ரொட்டேட் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்டெப்பா ரொட்டேட்ன்றது ஆகும். ஸோ டிஃபால்ட் ஆங்கிள் வைக்கிறதுன்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த இடத்துல கிளிக் பண்ணீங்கன்னா கலருங்கிறது உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதுல பாத்தீங்கன்னா இங்க எனக்கு பிடிச்ச கலர்ல, அதாவது எனக்கு பிடிச்ச ஹியூல வந்து நான் மூவ் பண்ணி வச்சுக்கிட்டு இங்க ஏதோ ஒரு கலரை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிக்கிட்டு நான் இப்போ இங்க
போட்டோஷாப்ல கேன்வாஸ்ல வரையும் போது அந்த கலருக்கு அந்த பிரஷ்ன்றது மாறிடுது. இப்போ ஒரு ப்ளூ கலர் வந்து எடுத்துக்குவோம். இங்க இருக்க ஓகேன்ற ஐக்கானை இங்க டேப் பண்ணீங்கன்னா உங்களால அந்த கலர்ல வரைய முடியும். இப்போ ஒரு ஷேப்பை வந்து நாம இந்த இடத்துல வந்து வரைவோம். இந்த லைன்ஸை அன்டூ பண்ணிட்டு லைட்டா ஜூம் பண்ணிக்கிறேன் கேன்வாஸை. ஜூம் பண்ணிட்டு இங்க ஒரு சர்க்கிள்ன்றத வரைவோம். வரைஞ்சிட்டு இதுக்கு நாம உள்ள இப்படி கொஞ்சம் கொஞ்சமா பெயிண்ட் பண்றதுக்கு பதிலா பெயிண்ட் பக்கெட் டூலை வந்து யூஸ் பண்ணிட்டு நம்மளால இங்க இருக்க இந்த பெயிண்ட் பக்கெட் டூலை வந்து நீங்க டேப் பண்ணிக்கோங்க. இதை டேப் பண்ணிட்டு இப்போ உங்களுக்கு பிடிச்ச கலருங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒரு கிரீன் கலர் மாதிரி எடுத்துட்டு போய்க்கிறேன். இப்போ இந்த இடத்துல நான் டேப் பண்ணும்போது எனக்கு இந்த ஷேப்குள்ள கலர்ன்றதை நான் ஃபில் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த இடத்துல ஜூம் பண்ணனா சின்ன கேப்ன்றதை உங்களால பார்க்க முடியும். இதை அவாய்ட் பண்றதுக்கு நான் நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன். ஒரு சின்ன கேப்ன்றதை உங்களால பார்க்க முடியும். இதை அவாய்ட் பண்றதுக்கு இங்க இருக்க டோலரன்ஸ்ன்றதை அதிகப்படுத்தி வச்சிருங்க. நான் ஒரு 50க்கு அதிகப்படுத்துறேன். அதிகப்படுத்திட்டு இப்போ நான் டேப் பண்ணும்போது எனக்கு அந்த கேப்ன்றது இல்லாம போயிடும். இப்போ கண்ட்ரோல் 0 அழுத்தி பழையபடி கேன்வாஸ் வந்து ஃப்ரேம் பண்ணி பார்ப்போம். இப்போ எனக்கு ஒரு ஷேப்குள்ள ஒரு சர்க்கிளை நான் வரைஞ்சதுக்குள்ள நான் பெயிண்ட் பக்கெட் டூலை வச்சு ஒரு கிரீன் கலர்ல ஃபில் பண்ணியிருக்கேன். பெயிண்ட் பக்கெட்டோட ஷார்ட்கட்ன்றது G. இப்போ இந்த கிரீன் கலர்ல என்னுடைய கலருங்கிறது இங்க மாறிடுச்சு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். எனக்கு இந்த ப்ளூ கலருங்கிறது இப்போ தேவைப்படுது. ஸோ அந்த ப்ளூ கலருக்கு நான் மாத்துறதுக்கு அந்த ப்ளூ கலரை செலக்ட் பண்றதுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐ டிராப்பர் டூலுங்கிறது இருக்கும். ஷார்ட்கட் வந்து இந்த டூலை டேப் பண்ணிட்டு நீங்க இந்த ப்ளூ கலர் மேல வச்சு செலக்ட் பண்ணீங்கன்னா இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல ப்ளூ கலர்ல இந்த கலருங்கிறது வந்து மாறிடுச்சு. இப்போ ஆரஞ்சு கலர்ல ஒரு சர்க்கிள்ங்கிறத வரைவோம். ஒரு ஷேப்ன்றத வரைவோம். அதுக்கு இங்க கலர்ல போயிட்டு நாம ஆரஞ்சு கலரை வந்து சூஸ் பண்ணிக்குவோம். ஓகே, ஆரஞ்சு கலர் வந்து இப்போ சூஸ் பண்ணிக்கிட்டேன். இதை வச்சு கொஞ்சம் ஜூம் பண்ணிட்டு ஒரு சர்க்கிள்ங்கிறத நான் இப்போ வரைய போறேன். வரைஞ்சிட்டேன். இப்போ பெயிண்ட் பக்கெட் டூலை எடுத்து அதாவது ஷார்ட்கட் Gயை ப்ரெஸ் பண்ணி இப்போ இதுக்குள்ள ஃபில்லுங்கிறத பண்றேன். இன்னும் கூட கொஞ்சம் கேப் வந்து உங்களால பார்க்க முடியும். இதையும் ஃபில் பண்ணணும்னு நினைச்சேன்னா டோலரன்ஸை ஒரு 100% வச்சுட்டா ஃபில் ஆகும். அப்பயும் ஃபில் ஆகலைன்னா இன்னொரு வாட்டி டேப் பண்ணுங்க, கரெக்டா வந்து ஃபில் ஆயிரும். கொஞ்சம் பார்த்து நீங்க ஃபில் பண்ணீங்கன்னா உங்களால இந்த மிஸ்டேக்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிக்க முடியும். இப்போ ஒரு நியூ லேயருங்கிறத நம்ம கிரியேட் பண்ணுவோம். இந்த இடத்துல வச்சு நாம ஒரு டேப் பண்ணும்போது நியூ லேயரை இந்த ஐக்கான்ல பிரஸ் பண்றது வழியா கிரியேட் பண்ண முடியும். டேப் பண்ணுங்க. இப்போ ஒரு நியூ லேயருங்கிறது இந்த இடத்துல வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இந்த லேயரை டெலீட் பண்ணணும்னு நினைச்சா இங்க இருக்க டெலீட்ன்ற ஐக்கானை பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டெலீட் லேயர் ஆமாவான்னு கேட்கும். எஸ்ன்னு கொடுத்துட்டீங்கன்னா டெலீட் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்குவோம். ஒரு நியூ லேயரை டேப் பண்ணும்போது எங்களுக்கு இந்த ஒரு நியூ லேயர்ன்றது கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ ஒரு சர்க்கிளை வரைஞ்சி அதை டீல் கலர்ல வந்து நம்ம ஃபில் பண்ணுவோம். டீல் கலரை சூஸ் பண்ணிட்டு ஒரு சர்க்கிள்ன்றத வரைஞ்சிட்டேன். நான் இந்த லேயர்ல தான் புதுசா கிரியேட் பண்ண லேயர்ல தான் இருக்கன்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இப்போ ஃபில் பண்றேன். பட் இந்த இடம்ன்றது முழுசா ஃபில் ஆகாம பாத்தீங்கன்னா இந்த கேப்ன்றது மட்டும் ஃபில் ஆயிருக்கு. ஏன்னு பார்த்தா இந்த பேக்ரவுண்ட்ல இருக்க இந்த லேயரையும் சேர்த்து கணக்குல வந்து இந்த ஃபில் டூல்ன்றது எடுத்துக்கிச்சு. அதாவது இந்த பெயிண்ட் பக்கெட் டூல் வந்து எடுத்துருச்சு. இதை அவாய்ட் பண்றதுக்கு இங்க இருக்க ஆல் லேயர்ஸ்ன்ற ஆப்ஷனை தூக்கி விட்டுட்டீங்கன்னா இப்போ அன்டூ பண்ணிடுவோம். இப்போ டேப் பண்ணனா இங்க இருக்க இந்த ஷேப்பை மட்டும் இது கணக்குல எடுத்துட்டு ஒர்க் பண்ணும். ஒரு சில நேரத்துல இந்த ஆல் லேயர்ஸ்ங்கிறது தேவைப்படும். இந்த இடத்துல மட்டும் ஃபில் பண்ணணும்னு நினைச்சோம்னா இந்த ஆல் லேயர்ஸ் வச்சு இப்படி ஃபில் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஃபில் பண்ணா இப்படி ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ ஆல் லேயர்ஸும் தேவைப்படும். ஸோ அதையும் மனசுல வச்சுக்கோங்க. இப்போ பெயிண்ட் பக்கெட் டூலை வச்சு திருப்பி டேப் பண்றேன். இன்னொரு வாட்டி டேப் பண்ணோன்னா நல்லா முழுசா வந்து ஃபில் ஆயிடுச்சு. இப்போ இந்த ப்ளூ கலர்ல இருக்க இந்த லேயரை இந்த ஆரஞ்சு கலர் லேயருக்கு பின்னாடி கொண்டு வரணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதை பண்றதுக்கு நான் இந்த இடத்துல இருக்கு இல்லையா லேயர், இங்க வந்து இந்த ப்ளூ கலர்ல இருக்க லேயரை டேப் பண்ணிட்டு அழுத்தி பிடிச்சிட்டு இங்க கீழே டிராப் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தா தெரியும். மேலே வைக்கும்போது மேலே இருக்கும், கீழே கொண்டு போகும்போது கீழேன்றது போயிடும். இப்போ திருப்பி நான் மேலே கொண்டு போகணும்னு நினைச்சேன்னா ஒன்று இந்த லேயரை பிடிச்சி இந்த ஆரஞ்சு கலர் லேயருக்கு மேலே போடலாம். இப்போ நீங்க இந்த ப்ளூ கலர் லேயரை எரேஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அந்த ப்ளூ கலர் லேயர்ல டேப் பண்ணிட்டு
எரேசர் எடுத்துட்டு ஷார்ட்கட் எரேசர் எடுத்துட்டு இப்போ இந்த லேயரை டிஸ்டர்ப் பண்ணாம, அதாவது கீழே இருக்க ஆரஞ்சு கலர் லேயரை டிஸ்டர்ப் பண்ணாம உங்களால எரேஸ்ன்றத பண்ண முடியும். ரொம்ப ஈஸி தான். இப்போ இந்த ஆரஞ்சு கலர் லேயரை நீங்க எரேஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கனாலும் இந்த லேயரை மேல இருக்க ப்ளூ கலர் லேயரை டிஸ்டர்ப் பண்ணாம எரேஸ் பண்ண முடியும். லேயர்ஸ்ங்கிறத நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னா டிரான்ஸ்பரண்டான ஷீட்ல வரைகிற மாதிரி புரிஞ்சுக்கணும். நீங்க 2 டிரான்ஸ்பரண்டான ஷீட்டுங்கிறத எடுத்துக்கிட்டு ஒரு ஷீட்ல ஒரு சர்க்கிளும் இன்னொரு ஷீட்ல ஒரு சர்க்கிளும் வரைஞ்சிட்டு அதை மேல மேல வைக்கும்போது இப்போ மேல இருக்க சர்க்கிளை நீங்க கீழே கொண்டு போகணும்னு நினைச்சீங்கன்னா மேல இருக்க ஷீட்டை தூக்கி கீழே வைப்பீங்க இல்லையா? அப்படி வச்சா உங்களுக்கு மேல இருக்க சர்க்கிள்ன்றது கீழே போயிட்டு உங்களுக்கு ஒரு விஷுவல்ன்றது கிடைக்கும். கீழே இருக்க சர்க்கிளை எரேஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அந்த டிரான்ஸ்பரன்ட் ஷீட்டை எடுத்துட்டு நீங்க அதை எரேஸ் பண்ணிட்டு இருக்கலாம் இல்லையா? அதே கான்செப்ட் தான் இங்கேயும். லேயர்ஸ்ங்கிறது ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். டிரான்ஸ்பரண்டான ஷீட்ல வரைகிற மாதிரி தான். இப்போ லேயரோட ஒப்பாசிட்டிங்கிறத இந்த இடத்துல இருக்க ஒப்பாசிட்டின்ற இந்த இடத்துல நீங்க டேப் பண்ணிட்டு உங்களால குறைக்க முடியும். இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு கலரோட ஒப்பாசிட்டி குறையுது. இப்போ இன்க்ரீஸ் பண்றேன், அதிகமாகுது. இப்போ ப்ளூ கலர் ஒப்பாசிட்டி ஒரு 50% கொண்டு வருவோம். ஓகே, 47ல இப்போ குறைஞ்சிருச்சு. திருப்பி அதிகப்படுத்தலாம். ஸோ இதுவும் உங்களுக்கு யூஸ் ஆகும். தேவையான இடத்துல பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ செலெக்ஷன் டூல்ஸை பத்தி கத்துக்குவோம். போட்டோஷாப்ல நிறைய விதமான செலெக்ஷன் டூல்ஸ்ன்றது வந்து இருக்கு. ஸோ அது எல்லாமே செலக்ட் பண்றதுக்கு தான் யூஸ் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு ரெக்டாங்குலர் மார்க்யூ டூல்ன்றது வந்து இருக்கு. இதை நீங்க டேப் பண்றது வழியா உங்களால ஒரு குறிப்பிட்ட இடத்த ஒரு ஆர்ட் ஒர்க்ல செலக்ட் பண்ண முடியும். செலக்ட் பண்ணிட்டு இந்த இடம் வேண்டாம், இந்த இடத்த செலக்ட் பண்ணதை நீங்க டீசெலக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்ட்ரோல் டியை பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டீசெலக்ட்ன்றது ஆகும். இதை எதுக்கு யூஸ் பண்றத கொஞ்ச நேரத்துல சொல்றேன். இதுக்குள்ளேயே நீங்க டேப் பண்ணீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா எலிப்டிக்கல் மார்க்யூ டூல்ன்றது ஒன்று வரும். இதை வச்சு உங்களால வந்து சர்க்கிளாவும் எலிப்ஸாவும் செலக்ட் பண்ணிக்க முடியும். ஷிஃப்ட்டை பிரஸ் பண்ணீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான சர்க்கிளா நீங்க செலக்ஷனை வந்து பண்ணிக்க முடியும். இப்போ டீசெலக்ட் பண்றதுக்கு கண்ட்ரோல் டி. ஈவன் நீங்க இந்த ரெக்டாங்கிள் மார்க்யூ டூல் எடுத்துட்டு இப்போ ஷிஃப்ட்டை பிரஸ் பண்ணி பர்ஃபெக்டா ஒரு ரெக்டாங்கிள் வந்து போட்டுருவோம். இப்படி வரைஞ்சா இது ஸ்கொயர் ஆயிருதுல. இப்போ இதுக்குள்ள நீங்க ஃபில்லும் கூட பண்ணிக்கலாம். இப்போ பெயிண்ட் பக்கெட் டூல் எடுத்துக்கோம். இந்த இடத்துல இருக்க இந்த டீல் கலர் வந்து எடுக்கிறதுக்கு இப்போ நான் என்ன சொன்னேன், இங்க இருக்க ஐட்ராப்பர் டூல் வந்து எடுத்துட்டு இந்த டீல் கலருங்கிறத இப்போ வந்து நான் இந்த இடத்துல எடுத்துட்டேன். இங்க டீல் கலர் தான் வந்துருச்சு. திருப்பி பெயிண்ட் பக்கெட் டூல் எடுத்துட்டு டேப் பண்ணிட்டா இந்த ஷேப்புக்குள்ள உங்களால கலரும் ஃபில் பண்ணிக்க முடியும். இப்போ திருப்பி நம்ம எலிப்டிக்கல் மார்க்யூ டூல் வந்து எடுத்துக்குவோம். எடுத்துக்கிட்டு இப்போ இதுக்குள்ள பெயிண்ட் பக்கெட் டூல் எடுத்து ஃபில் பண்ணும்போது நம்மளால ஃபில்லுங்கிறத பண்ண முடியுது. இந்த டூல்ஸை வச்சுக்கிட்டு உங்களால இப்போ இங்க இருக்க இந்த டூலை நீங்க லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு ரெக்டாங்குலர் மார்க்யூ டூல் எடுத்துட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்த நீங்க செலக்ட் பண்ணிட்டு டெலீட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டெலீட் பண்ணிக்கலாம். இப்போ டெலீட் பண்ணிட்டேன். இதே தான் இங்க இருக்க இந்த எலிப்டிக்கல் மார்க்யூ டூலையும் இதை வச்சு இன்னும் நிறைய பண்ண முடியும். இப்போ ஒரு நிலா மாதிரி இதை வெட்டி எடுக்கணும்னு நினைச்சேன்னா இந்த இடத்த மட்டும் செலக்ட் பண்ணிட்டு வெட்டி எடுத்துட்டா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. கண்ட்ரோல் டி செலக்ட் பண்றதுக்கு பாத்தீங்களா ஒரு நிலா மாதிரி தெரியுதுல்ல. இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து யூஸ் பண்ணலாம். இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிபிக்கான இடத்தை சூஸ் பண்றதுக்கு, அதாவது இந்த எலிப்டிக்கல் மார்க்யூ டூலும் ரெக்டாங்குலர் மார்க்யூ டூலும் உங்களுக்கு சர்க்கிளோ ஒரு ஷேப்ல தான் செலக்ட் பண்ண முடியும். நீங்க ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா சூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இங்க டேப் பண்ணும்போது இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லேசோ டூல்ன்றது வந்து இருக்கும். இதை லாங் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இன்னும் நிறைய டூல்ஸ்ன்றதை காட்டும். இப்போ லேசோ டூல் வந்து எடுத்துப்போம். இதை வச்சுட்டு நீங்க ஃப்ரீ ஹேண்டா சூஸ் பண்ணிட்டு நீங்க எரேஸ்ன்றத பண்ண முடியும், டெலீட்டை பண்ண முடியும். இப்போ இங்க திருப்பி லாங் ப்ரெஸ் பண்ணுவோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா பாலிகோனல் லேசோ டூல்ன்றது வந்து இருக்கும். ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க எந்த செலக்ஷனை இப்படி செலக்ட் பண்ணாலும் நீங்க ஆரம்பிச்ச பாயிண்ட்லயே போய் கம்ப்ளீட் பண்ணும். அப்படி கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா செலக்ஷன்றது இப்படி சுத்தி உங்களுக்கு வந்து காட்டும். இப்போ நீங்க டெலீட் பட்டனை பிரஸ் பண்ணும்போது டெலீட் ஆயிரும். கண்ட்ரோல் டி அழுத்தினா உங்களுக்கு அந்த செலக்ஷன்றது மறைஞ்சு போயிடும். இப்போ லேசோ டூலையும் எடுத்துக்குவோம். லேசோ டூலையும் எடுத்துக்கிட்டு நாம இப்போ செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல விட்டுட்டீங்கன்னா அதுவே ஒரு பாத்தை கிரியேட் பண்ணி உங்களுக்கு வந்து க்ளோஸ் பண்ணிக்கும். இப்போ டெலீட் பட்டன் அழுத்திங்கன்னா டெலீட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம லேயர்ஸை யூஸ் பண்ணுவோம். இங்க இருக்க இந்த ஆரஞ்சு கலரை கொஞ்சம் வந்து டெலீட் பண்ணுவோம். ரொம்ப நேரமா இதையே டெலீட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ லேசோ டூல் எடுக்கிறேன், செலக்ட் பண்றேன். நம்ம போய் இப்படி கம்ப்ளீட் பண்றதுனால கம்ப்ளீட் பண்ணலாம். ஆர் கண்ட்ரோல் டி அழுத்தி டீசெலக்ட் பண்ணிடுவோம். இப்போ இப்படி க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம கையை எடுத்துட்டோம்னாவே நமக்கு இப்போ அந்த ஷேப்ன்றது க்ளோஸ் ஆயிடும். ஓகே, இப்போ டெலீட் பண்ணிட்டேன்.
இப்போ டெலீட் பண்ணியாச்சு. இப்போ இப்படி ஒரு ஷேப் வந்து கிடைச்சிருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேஜிக் வேண்ட் டூலுங்கிறது வந்து இருக்கும். இந்த லேசோ டூலுக்கு பக்கத்துல இந்த டூல் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே மாரி இருக்க கலர்ஸ செலக்ட் பண்ணும். ஒரே மாரி இருக்க ஏரியாஸ வந்து செலக்ட் பண்ணும். இப்போ இங்க மேல இருக்க இந்த ப்ளூ கலருக்கு வந்து நம்ம போய்க்குவோம். அதாவது டீல் கலருக்கு வந்து போய்க்குவோம். இப்போ இந்த மேஜிக் பேண்ட் டூல வச்சு நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா, ஒரே மாரியான கலர்ஸ்லாம் மொத்தமா செலக்ட் ஆயிரும். இப்போ நீங்க ஒரே டேப்ல டெலீட் பண்ண முடியும். ரொம்ப ஈஸியா இருக்குல்ல. இப்போ கண்ட்ரோல் டி அழுத்தி டீசெலக்ட் வந்து பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல இருக்க இந்த நிலாவ போக வைக்கணும்னு நெனச்சனாலும், ஒரே டேப் தான். இப்போ செலக்ட் ஆயிரும். ஒரே மாரி இருக்க கலர்ஸ் வந்து டெலீட் பிரஸ் பண்ணா டெலீட் ஆயிரும். கண்ட்ரோல் டி டீசெலக்ட். இப்போ இங்க இருக்க இந்த ஷேப்ஸ நீங்க வேற வேற இடத்துக்கு மூவ் பண்ணி வைக்கணும்னு நெனச்சீங்கன்னா, இங்க இருக்க இந்த மூவ் டூலுக்கு வந்து வந்துருங்க. இப்போ இந்த ஷேப் மேல வரும்போதே உங்களுக்கு தெரியும். சுத்தி ஒரு ரெக்டாங்கிள்ன்றத போட்டு காட்டுது. இப்போ உங்களால இத டேப் பண்ணி மூவ் பண்றது வழியா மூவ் பண்ண முடியும். இந்த லேயருக்கு போயிட்டு இத மூவ் பண்ணீங்கன்னா, உங்களால மூவ்ங்கிறத பண்ண முடியும். இப்போ இந்த லேயர்ல கரஸ்பாண்டன்ட் லேயர்ல எந்த லேயர்ல நீங்க ஷேப் வச்சிருக்கீங்களோ அந்த லேயர்ல போயிட்டு இந்த ஷேப் மேல டேப் பண்ணிட்டு கண்ட்ரோல் டீங்கிறத பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் டூல்ஸ்ன்றது வரும். ஷார்ட்கட்டையே யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கார்னருக்கு போனீங்கன்னா உங்களால இப்படி முன்ன பின்ன நகர்த்தது வழியா ஸ்கேல் பண்ண முடியும். இந்த இடத்துல வச்சு இந்த கார்னருக்கு வந்தாலே உங்களுக்கு தெரியும். இப்படி வளைஞ்ச மாதிரி இந்த ஷார்ட்கட் இருந்து மாறிடும். இதை வச்சு உங்களால ரொட்டேட்ன்றத பண்ண முடியும். இங்க இருக்க டிக் ஐக்கான பிரஸ் பண்ணீங்கன்னா, இந்த ரைட் ஐக்கான பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த பொசிஷன்ல செட் ஆயிரும். இப்போ திருப்பி இந்த மேல இருக்க ப்ளூ கலர் லேயருக்கு வந்து போய்க்குவோம். இப்போ இங்க வச்சுட்டு நாம கண்ட்ரோல் டீங்கிறத பிரஸ் பண்ணும்போது இந்த லேயர்ல இருக்க எல்லா விஷயமுமே டிரான்ஸ்ஃபார்ம்குள்ள வந்து வந்துருச்சு. இப்போ இங்க நீங்க ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா நிறைய ஆப்ஷன்றது வந்துரும். இதுல ஸ்கேல பிரஸ் பண்ணும்போது உங்களால பெருசாக்க முடியும், சின்னதாக்க முடியும். இந்த மாதிரி ஸ்கேல் பண்ணிக்கிறது வந்து பண்ணிக்க முடியும். அதுவே நீங்க திருப்பி ரைட் கிளிக் பண்ணிட்டு ரொட்டேட்ன்றத பிரஸ் பண்ணீங்கன்னா ரொட்டேட் மட்டும் பண்ணிக்க முடியும். வேற ஸ்கேல் எதுவும் பண்ணிக்க முடியாது. அதுக்கடுத்து நீங்க ரைட் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்கியூங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது உங்களுக்கு டிஃப்ரெண்டான ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் டூல்ன்றத கொடுக்கும். இப்போ திருப்பியும் டிக்கை வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க. திருப்பியும் கண்ட்ரோல் டீயை பிரஸ் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு டிஸ்டோர்ட் கொடுத்தீங்கன்னா உங்களால இந்த எட்ஜஸை இப்படி டிஸ்டோர்ட் வந்து பண்ண முடியும். இந்த ஷேப்பை இப்படி டிஸ்டோர்ட் பண்ண முடியும். திருப்பி கண்ட்ரோல் டி அழுத்திட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு பெர்ஸ்பெக்டிவை பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த ஷேப்பை வந்து டிரான்ஸ்ஃபார்ம் வந்து பண்ண முடியும். அன்டூ பிரஸ் பண்ணி பழைய நிலைமை கூட கொண்டு வந்துக்கோங்க. அது உங்க இஷ்டம் தான். இந்த டூல்ஸ் எல்லாத்தையும் வச்சு நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நிறைய ஆப்ஷன்றது இதுக்குள்ள அவைலபிளா இருக்கும். திருப்பி நீங்க இதை டேப் பண்ணிட்டு கண்ட்ரோல் டி அழுத்தினீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஃபிளிப் ஹரிசாண்டல், ஃபிளிப் வெர்டிக்கல் இருக்கும். ரொட்டேட் பண்ணிக்கிறதுனா நீங்க ரொட்டேட் பண்ணிக்கலாம். அப்போ ஃபிளிப் ஹரிசாண்டலை ப்ரெஸ் பண்ணுவோம். இப்போ எனக்கு ஹரிசாண்டலா ஃபிளிப் ஆயிடுச்சு. இப்போ திருப்பியும் ரைட் கிளிக் பண்ணிட்டு நான் ஃபிளிப் வெர்டிக்கல்னு கொடுத்தேன்னா இப்போ வெர்டிக்கலா ஃபிளிப் ஆயிடுச்சு. நான் இங்க இருக்க ரைட் ஐக்கான டேப் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரிலாம் நீங்க யூஸ் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு நான் ரொம்ப ஒரு கூலான டூலை வந்து சொல்லி கொடுக்குறேன். நீங்க எப்பயுமே ஒரு ஆக்ஷனை பண்ணும்போது நீங்க இங்க இருக்க இந்த மூவ் டூல்ல தான் இருக்கீங்களான்றதை என்ஷூர் பண்ணிக்கோங்க. நீங்க பிரஷ் டூலை வச்சுக்கிட்டோ இல்ல ரொட்டேட் டூலை வச்சுக்கிட்டோ வேற எந்த டூலை வச்சுக்கிட்டோ இதை டிரான்ஸ்ஃபார்ம் பண்றதுக்கு வந்து ட்ரை பண்ணாதீங்க. ஒரு சில டைம் அது டிரான்ஸ்ஃபார்ம் ஆகாது. ஸோ கன்ஃபார்மா நீங்க மூவ் டூலுக்கு வந்து போய்க்கோங்க. போய்கிட்டு இப்போ இந்த தேவையான ஷேப் மேல வந்து நீங்க டேப் பண்ணலாம். ஆர் அந்த லேயரை வந்து நீங்க செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் டீங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ரைட் கிளிக் பண்ணிட்டு ரேப்னு ஒரு டூல் இருக்கும். இந்த டூலை வச்சு உங்களால இந்த ஷேப்பை வந்து நீங்க இஷ்டப்பட்டபடி ரேப் பண்ணிக்க முடியும். ஓகே, இந்த ஜாயின்ஸ் எல்லாத்தையும் மூவ் பண்றது வழியா இப்போ நீங்க இங்க இருக்க இந்த டிக் ஐக்கான பிரஸ் பண்ணும்போது அந்த ஷேப்ல வந்து அது வந்து வந்துடும். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டூலா இது வந்து இருக்கும். செலக்ஷன் டூல்ஸையும் டிரான்ஸ்ஃபார்ம் டூல்ஸையும் ஒன்னா சேர்த்து இன்னும் நிறைய விஷயங்களை உங்களால பண்ண முடியும். இங்க இருக்க இந்த லேசோ டூலை நான் பிக் பண்ணிட்டேன். இப்போ இந்த இடத்துல இருக்க இந்த ரெட் கலர்ல இருக்க இந்த சன் மாதிரி இருக்க இந்த ஆப்ஜெக்டை நான் இப்போ சுத்தி செலக்ட் பண்ணிட்டேன். அந்த லேயர்ல தான் இருக்கேன். அது இருக்க லேயர்ல தான் இருக்கன்றதை என்ஷூர் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நான் கட் பண்ணி ஒரு புது லேயர்ல போடணும்னு நினைச்சேன்னா கண்ட்ரோல் எக்ஸ் அழுத்தி கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிட்டு ஒரு நியூ லேயர் கிரியேட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் வி பிரஸ் பண்ணும்போது நான் எந்த இடத்துல இருந்து இதை கட் பண்ணனோ அதே இடத்துல இது வந்து பேஸ்ட் ஆகும். இந்த ஷேப்புங்கிறது பேஸ்ட் ஆகும்.
இப்போ பேஸ்ட் ஆயிருச்சு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நியூ நியூ லேயர் கிரியேட் பண்ணி நாம இந்த ஷேப்ப வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இதுல ஒரு ஷேப் வந்து நம்ம தேவையில்ல. இந்த ஷேப் வந்து கட் பண்ணி எடுக்கிறதுனா, நான் முதல்ல சொன்ன மாரி ஈஸியா நம்ம இப்படி வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஷேப்ப 2ஆ கட் பண்ணிட்டு, இந்த ஷேப்ப நம்ம கொஞ்சம் மூவ் பண்ணி வைக்கணும். கீழ மூவ் பண்ணி வைக்கணும்னு நெனச்சோம்னா, இப்போ இந்த ஷேப்ப செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் டீய வந்து நான் இப்ப பிரஸ் பண்ணியிருக்கேன். இந்த கர்சர இப்படி மேல வச்சு இத மூவ் பண்றது வழியா மூவ் பண்ணி வந்து வைக்க முடியும். அதுவே இந்த ஷேப்ப டிஸ்டோர்ட் பண்ணணும்னா, நான் சொன்ன மாரி கண்ட்ரோல் டீய பிரஸ் பண்ணிட்டு, நம்மளுக்கு நெறைய ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன்றது இருக்கும். இதுல ஸ்கேல், ரொட்டேட், ஸ்க்யூ, டிஸ்டோர்ட் என்ன வேணாலும் பண்ணலாம். நான் இப்போ டிஸ்டோர்ட் குடுத்து, இப்போ இப்படி மூவ் பண்ணி வச்சுட்டு, ஓகேன்ற பட்டன் அழுத்துனா சேவ் ஆயிரும். ஓகே ரைட்டு. திருப்பியும் இத செலக்ட் பண்ணிட்டு, நானு இப்போ காப்பி பண்ணிட்டேன். கண்ட்ரோல் சி அழுத்திட்டேன் செலக்ட் பண்ணிட்டு, நியூ லேயர கிரியேட் பண்ணிட்டு, கண்ட்ரோல் ஷிஃப்ட் விங்கிறத பிரஸ் பண்றேன். எனக்கு பார்த்தீங்கன்னா, இங்க இன்னொரு காப்பின்றது வந்துருச்சு. நான் இப்போ மூவ் டூல் எடுத்துக்கிட்டு, இப்போ இத மூவ் பண்ணேன்னா, என்னால மல்டிபிள் காப்பீஸ இந்த மாரி வந்து கிரியேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்க முடியும். ஸோ இந்த மாரி விஷயத்துக்கும் இது வந்து யூஸ் ஆகும். இப்போ உங்களுக்கு இன்னொரு கூலான ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டூல வந்து சொல்லிக் குடுக்குறேன். இந்த இடத்துல இருக்கு இல்லையா? எந்த லேயர் வேணுமோ அந்த லேயர நீங்க செலக்ட் பண்ணிட்டு, ஏதோ ஒரு ஷேப்ப நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது பேரு தான் வந்து லாக் டிரான்ஸ்பரன்ட் பிக்சல்ஸ். மத்த டிராயிங் சாஃப்ட்வேர்ஸ்ல இத ஆல்ஃபா லாக்ன்னு கூப்பிடுவாங்க. இங்க கூட நீங்க ஆல்ஃபா லாக்ன்னு கூப்பிட்டுக்கோங்க. இங்க நீங்க டேப் பண்ணிட்டு, இப்போ இந்த ப்ளூ கலர் வச்சிருக்கேன். இந்த ஆரஞ்சு கலர் லேயர வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த பிரஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு லாக்ன்றது கிரியேட் ஆகும். ஸோ இப்போ நீங்க இந்த ஷேப்ல வரையும்போது, இந்த ஷேப் உள்ள மட்டும் நீங்க வரையறதுங்கிறது விழும். வெளிய எங்கேயுமே வந்து விழுகாது. இத நான் இப்ப ஆஃப் பண்ணிட்டேன்னா, இப்போ நான் வரையறது வெளியிலலாம் விழுக ஆரம்பிக்கும். இப்போ ஆன் பண்ணிட்டேன். இந்த ஷேப்க்குள்ள மட்டும் விழும். ஒவ்வொரு டைமும் நீங்க ஆர்ட் ஒர்க்க வரைஞ்ச பின்னாடியும் சேவ் பண்ண மறந்துறாதீங்க. இப்போ இங்க இருக்க ஃபைல்ல கிளிக் பண்ணிட்டு, இங்க சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல நீங்க டேப் பண்ணீங்கன்னா, எங்க சேவ் பண்றதுங்கிறத காட்டும். ஸோ நீங்க அங்க வந்து சேவ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து நான் செலக்ட் பண்ணிட்டு, இங்க நேம் வந்து உங்களால பண்ண முடியும். ஏற்கனவே நீங்க நேம் குடுத்திருந்தீங்கன்னா, அந்த நேம்ங்கிறத காட்டும். நீங்க கேன்வாஸ கிரியேட் பண்ணும்போதே. இப்போ இதுக்கு வந்து நான் திருப்பி R2 அப்படின்னு சொல்லி ஒரு நேம் குடுத்துக்கிறேன். இந்த சேவ பிரஸ் பண்ணும்போது எனக்கு சேவ்ங்கிறது ஆயிரும். அவ்வளோதான். இந்த ஓகேவ பிரஸ் பண்ணீங்கன்னா, இப்ப சேவ் ஆயிடுச்சு. நீங்க ஆல்ரெடி ஒர்க் பண்ணி வச்சிருந்த ஒரு ஆர்ட் ஒர்க்க நீங்க இங்க ஓப்பன் ஃபைல்ல போயிட்டு ஓப்பன் குடுக்குறது வழியா ஓப்பனும் பண்ண முடியும். ஓப்பன் பண்ணி அத நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். ஏதோ ஒரு ஆர்ட் ஒர்க் வந்து நான் இப்ப ஓப்பன் பண்றேன். இந்த வுல்ஃப்ன்றத ஓப்பன் பண்ணுவோம். டேப் பண்ணுவோம். ஓப்பன் குடுப்போம். இப்போ வந்து எனக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. இத க்ளோஸ் பண்றதுனா இந்த இடத்துல டேப் பண்றது வழியா நான் க்ளோஸும் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம கத்துக்கிட்ட இந்த எல்லா டூல்ஸையும் வச்சு நாம ஒரு ஆர்ட் ஒர்க்க வந்து ரெடி பண்ணுவோம். உங்களுக்கு சின்ன சின்ன ஆப்ஷன்ஸ் நான் வந்து சொல்லாம இருந்திருப்பேன். அத இந்த ஆர்ட் ஒர்க் பண்ணும்போது நான் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு சொல்றேன். இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஒரு டைனோசர வந்து வரைய ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் நியூ ஃபைல்ல வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் சொன்ன மாரி இங்க 38402160 அதாவது 4K கேன்வாஸ் சைஸ் வந்து நாங்க டேப் பண்ணி செலக்ட் பண்ணிக்கிறேன். கிரியேட்ன்றத குடுத்துக்கிறேன். இப்போ ஒரு கேன்வாஸ்ன்றது கிரியேட் ஆயிடுச்சு. நான் ஒரு நியூ லேயர வந்து இங்க கிரியேட் பண்ணிக்கிறேன். கிரியேட் பண்ணிட்டு எனக்கு புடிச்ச ஒரு பிரஷ்ஷ வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இங்க இருக்க ட்ரை மீடியா பிரஷ்ல இங்க இருக்க ஸ்கேல் அல்டிமேட் சார்கோல் பென்சில் இத வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இது டிஃபால்ட்டாவே இருக்கும். ஸோ ஃபோட்டோஷாப்ப நீங்க ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னாவே இந்த மாரி பிரஷ் வந்து டிஃபால்ட்டா இருக்கும். ஸோ கவலைப்படாதீங்க. இப்போ ஒரு டைனோசர் வந்து வரைய ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் பேஸா ஒரு ஹெட்ட வந்து வரைய ஸ்டார்ட் பண்ணுவோம். ஹெட்டுக்கு ஒரு சர்க்கிள் வந்து வரையறேன். நான் வேற ஒரு கலர் வந்து சூஸ் பண்ணிக்கணும்னு நெனைக்கிறேன். அன்டூ ஒரு லைன் காணாம போச்சுன்னா, நான் அன்டூ பிரஸ் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். ஸோ அது வந்து என்னடா நான் லைன் வரைஞ்சோனே காணாம போயிடுச்சுலாம் நெனைக்காதீங்க. நான் அன்டூ பிரஸ் பண்ணியிருப்பேன். இப்போ ஒரு சர்க்கிள வந்து வரைஞ்சுக்கிறேன். சர்க்கிள வந்து வரைஞ்சுக்கிட்டேன். இப்போ இத ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் கண்ட்ரோல் T அழுத்திட்டு, இப்போ இங்க இருக்கு இல்லையா? இந்த மூவ் டூல வச்சு நான் கொஞ்சமா வந்து மூவ் பண்ணி இந்த இடத்துல வந்து வச்சுக்கிறேன். ஓகே. இப்போ இந்த சர்க்கிள சுத்தி கிராஸ் கான்டூர் லைன்ன்றத வரையறேன். அதாவது எந்த பக்கம் இந்த கேரக்டர்ன்றது திரும்பி இருக்கிறத இண்டிகேட் பண்ற லைன்ஸ். ரொம்ப போட்டு கன்ஃப்யூஸ் பண்ணிக்காதீங்க. ஒரு ஃபோட்டோஷாப் டியூட்டோரியல் தான். நம்ம ஃபியூச்சர்ல இது எல்லாத்தையும் பத்தி என்னங்கிறத பார்ப்போம். டிராயிங் சீரிஸ்ல
டிராயிங் சீரிஸ்ன்றது கூடிய சீக்கிரம் அப்லோட் ஆக போகுது. ஸோ ஸ்டே டியூன்ட். ஓகே. இப்படி ஒரு ஷேப் வந்து நான் முன்னாடி வந்து அட்டாச் பண்ணிட்டேன். ரொம்ப சிம்பிளா வந்து அப்ரோச் பண்ணுவோம். நான் எதையும் காம்ப்ளிகேட் பண்ண வந்து விரும்பல. ஏன்னா இது ஒரு சிம்பிளான டுட்டோரியல் தான். ஸோ பாடிக்கு வந்து கீழ ஒரு சர்க்கிள்ன்றத வந்து வரைஞ்சுக்குவோம். கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ணிட்டு பிரஷ் டூல் எடுத்துக்கிட்டேன். ஜூம் பண்ணும்போது ஷார்ட்கட்ல நான் Z அழுத்திட்டேன். பிரஷ் டூல் எடுக்கிறதுக்கு B பிரஸ் பண்ணிட்டேன். இத நான் ரொம்ப சீம்லெஸ்ஸா ரொம்ப வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால, நான் ரொம்ப வேகமா இத வந்து பண்ணுவேன். ஸோ ஒரு கரெக்ட்டான ஒரு ஒரு கரெக்ட்டான ஒரு சர்க்கிள வந்து வரைஞ்சுக்குவோம். ஓரளவுக்கு கரெக்ட்டா இருக்கு. இப்போ இதுல இந்த பாடிய வந்து கனெக்ட் பண்ணிக்குவோம். கனெக்ட்ன்றது பண்ணிட்டேன். இப்போ இந்த பாடி வந்து ரொம்ப கீழ வந்துருச்சு. கொஞ்சம் மேல தூக்கணும்னு நெனைக்கிறேன். கண்ட்ரோல் T பிரஸ் பண்ணிட்டு, இந்த மூவ் டூல வச்சு கொஞ்சம் மேல வந்து நான் தூக்கிக்கிறேன். ஓகே. கொஞ்சம் சின்னதும் பண்ணி வச்சுக்கிட்டேன். இன்னும் கூட கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம். பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு கால வந்து வரைவோம். கால வரையறதுக்கு ஒரு கிரவுண்ட் பிளேன் வந்து போட்டுறேன். இது எல்லாத்தையும் நம்ம டிராயிங் சீரிஸ்ல வந்து பார்ப்போம். அதுல சும்மா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க உங்க இஷ்டப்படி வந்து வரைங்க. வெறும் ரஃப் தான் வரைஞ்சிட்டு இருக்கேன். ஒரே ஒரு லேயர் கிரியேட் பண்ணிட்டு ரஃப்பா தான் வரைஞ்சிட்டு இருக்கேன். இந்த கால்ல வந்து நம்ம வந்து இந்த அது கொலாம்பு இருக்கு இல்லையா? தமிழ்ல தான் எனக்கு தெரியும். இங்கிலீஷ்ல தெரியாது. ஸோ அத வந்து வரைவோம். இன்னும் கொஞ்சம் இந்த கிரவுண்ட் பிளேன்ங்கிறத வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்குவோம். பண்ணிக்கிட்டு இதுல வந்து வால் வரையறதுக்கு வந்து யூஸ் ஆகும். இதிலிருந்து பின்னாடி இங்க ஒரு ஷேப் அட்டாச் ஆயி, இதுல வந்து ஒரு வால் இருக்கிறத நம்மளுக்கு வந்து சும்மா வரையறேன். இப்படி ஒரு வாலுங்கிறது வந்து இருக்கு. அதுல சின்ன சின்ன குட்டி குட்டியான இன்ட்ரஸ்டிங்கான ஷேப்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்குவோம். ஓகே. இப்போ இந்த டைனோசரோட பாடிய சுத்தியும் கிராஸ் கான்டூர் லைன் வந்து வரையறேன். எப்படிப்பட்ட ஃபார்ம்ல இருக்குன்னு காட்டுறதுக்காக ஒரு இண்டிகேஷனுக்காக தான் வரையறேன். ஓகே. இப்போ இந்த இடுப்ப சுத்தி கொஞ்சம் க்ளோத் இருக்க மாரி வந்து ராப் ஆயி வந்து வரையறேன். இத சுத்தி ஷேப் இருக்க மாரி ஆக்சுவலா அர்த்தம். நான் ரொம்ப போட்டு உங்கள கன்ஃப்யூஸ் பண்ணல. வரையறேன். நீங்க ஒரு பிகினரா இருக்கிறதுனால, இப்ப பார்த்துட்டு இருக்கீங்க கண்டிப்பா பிகினரா தான் இருப்பீங்க. ஸோ, அதனால ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்க. சும்மா நான் பண்றத ஃபாலோ பண்ணுங்க. ரஃப்பா கன்ஸ்ட்ரக்ஷன்ல எப்படி ஸ்டார்ட் பண்றோம் அப்படிங்கிறது. இது மோர் உங்களுக்கு ஒரு டிராயிங் டுட்டோரியல் மாரி கூட இருக்கும். ஸோ, ஜாலியா பாருங்க. ரொம்ப போட்டு இது பண்ணிக்காதீங்க. இப்போ கைங்கிறத வரைஞ்சுக்குவோம். இந்த கையிலருந்து, இதுலருந்தும் ஒரு கொலாம்ன்றத வர மாரி வரைஞ்சுக்குவோம். வரைஞ்சிட்டு இந்த கழுத்த சுத்தியுமே கொஞ்சம் ட்ரெஸ் இருக்க மாரி வந்து வரைஞ்சுக்கிறேன். இப்போ இந்த பாடியில ஒரு ஃப்ளவர போட்டா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்றேன். ஸோ இந்த இடத்துல ஒரு ஃப்ளவர்ங்கிறத வரைவோம். ஓகே. வரைஞ்சுட்டேன். இப்போ இங்க பின்னாடி ரெக்கைய வந்து வரையலாம் நாம. சிம்பிளா. ஏன்னா சிம்பிளா வந்து வரைஞ்சுக்குவோம். சிம்பிளா வரையறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா தான் வரையறேன். ஆம். ஓகே பரவால்ல. இப்போ மூக்குன்றத வந்து வரைவோம். இங்க எக்ஸஸான ஷேப்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோம். இந்த பக்கம் கைங்கிறத வரையணும். ஸோ கைய வரைஞ்சுட்டு அந்த மூக்கு இன்னும் நம்ம என்னென்ன ஷேப்லாம் இந்த இடத்துல ஆட் பண்ணணும்னு நெனைக்கிறோம், அதெல்லாம் வரையலாம். இப்போ இந்த பக்கம் இருக்க கைங்கிறத வந்து வரைவோம். இப்போ அதுலயும் கொலாம்புன்றது வந்து இருக்கும். ஸோ அதையும் யோசிச்சு வந்து வரைஞ்சுக்குவோம். இப்போ இதுல வந்து ஒரு 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 மேஜிக் குச்சி மாரி ஒண்ணு குடுக்கணும் குடுத்தா நல்லாருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நெனைக்கிறேன். ஸோ அத வந்து வரைஞ்சுக்குவோம். இந்த இடம் பேஸ்ல அதாவது கிரவுண்ட் பிளேன்ல வந்து இது இருக்கும். இதுலருந்து அந்த குச்சிங்கிறது மேல போற மாரி வந்து வரைஞ்சுக்குவோம். இங்கருந்து நான் நேரா குச்சி கொண்டு போனோம்னா, இந்த கேரக்டர் ஷேப்ல வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ கொஞ்சம் வளைச்சு வந்து கொண்டு போய்க்கிறேன்.
ஏன்னா இந்த கேரக்டர் ஷேப்புக்குள்ள போயிட்டு நம்மளுக்கு இப்படி அந்த கேரக்டரை வந்து அஃபெக்ட் பண்ணாம கொஞ்சம் இந்த கேரக்டரோட ஷில் அவுட்டை கிளியரா வச்சுக்கணுன்றதுக்காக கொஞ்சம் வெளியில தள்ளி வந்து நான் வந்து வரைஞ்சிக்கிறேன். ஸோ இதில் இலை இருக்க மாதிரி வந்து போட்டுக்குவோம். அப்புறமா ஒரு செர்ரி பழம் இது மேலே இருக்க மாதிரி வந்து போட்டுக்குவோம். இல்லை நம்ம வேற ஏதாவது இருக்க மாதிரி போடலாம். ஏதாவது மேஜிக்கான ஒரு விஷயம் இருக்க மாதிரி வந்து போடலாம். பட் செர்ரி பழம் ஒரு ஒரு இது ஒரு குழந்தை மாதிரி ஒரு கேரக்டர்னு வச்சுக்கோங்களேன். அதனால ஒரு செல்லி பழங்கிறது கரெக்டாக இருக்கும். இப்போ கண்ட்ரோல் டி எழுத்திட்டு கொஞ்சம் கீழே நவுத்தி வச்சுக்கிறேன். ஏன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா இங்கே மேலே கெட்ட இருந்துச்சு. ஸோ கண்ட்ரோல் டி கொஞ்சம் கீழே வந்து நவுத்தி வச்சுக்கோம். மறக்காம சேவ் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. கண்ட்ரோல் எஸ் அழுத்திட்டு ஓகே. இப்போ இந்த கேரக்டர் டிசைன்லாம் நான் வெளியே ஏதாவது இப்போ நான் ஒரு பேர் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சேவ் பண்ணுறேன். சாரி இது டைனோசர் இல்லையா? பரவாயில்ல. நான் சும்மா ஏதோ ஒரு பேருக்கு வந்து கொடுத்து சேவ் பண்ணுறேன். ஸோ ஆர்ட் 2ன்னு முதல்ல நம்ம கொடுத்துருந்தோமா, இப்போ ஆர்ட் 3ன்னு கொடுத்துக்குவோம். ஸோ சேவ். ஓகே ஓகே இல்லை இப்போ வந்து சேவ் ஆயிடுச்சு. அதை பற்றி நம்ம ரொம்ப வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்கோன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல இருக்க இந்த ஷேப் இருக்கு இல்லையா, அதாவது இந்த இடத்துல இருக்க இந்த செர்ரி பழம் வந்து இருக்கு இல்லையா, இதை கொஞ்சம் நவுத்தி வைக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த லேசோ டூல் எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல இருந்து இதை கொஞ்சம் நவுத்தி வைக்கிறேன். ஏன்னா வந்து இது ரொம்ப கிட்ட இருக்கு, இந்த ஷேப்பு கிட்ட இருக்கு. ஸோ இந்த ஷில் அவுட்ன்றது டிஸ்டர்ப் ஆகும். அந்த டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்றதுக்காக கண்ட்ரோல் டி எழுத்திட்டு கொஞ்சம் நகர்த்தி வைக்கிறேன். கொஞ்சம் இந்த பக்கம் டில்ட் பண்ணி வைக்கிறதுனால வைக்கலாம், வேண்டாம் கொஞ்சம் நவுத்திக்கலாம். நவுத்திக்கிட்டேன். இப்போ கண்ட்ரோல் டி எழுத்திங்கன்னா டீசெலக்ட் ஆயிரும். இப்போ இந்த ஷேப்பை வந்து திருப்பியும் கனெக்ட் பண்ணிக்குவோம். செர்ரி பழத்தை ஒரு வாட்டி 2 வாட்டி பார்த்துருக்கேன். பட் பெருசாக பார்த்ததில்ல. ஸோ அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி என்னோட விஷுவல் மெமரியில் இருக்கிறதுனால அந்த மாதிரியே வந்து கொஞ்சமாக வந்து வரைகிறேன். ரேண்டம்னஸும் ஒரு பேட்டர்னும் ரெண்டுமே சேர்ந்தா வந்து பார்க்கறதுக்கு இன்னும் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே ரைட். இதை சுற்றி சில கொடிகள்லாம் இருக்க மாதிரி வந்து வரைவோம். அந்த கொடியும் வந்து ரேண்டமாக வரையாமல் இதை சுற்றி இது வந்து இருக்க மாதிரி வந்து வரைவோம். அந்த ஃபார்மை சுற்றி இது ரேப்பாக இருக்க மாதிரி வந்து யோசிச்சு வந்து வரையணும். இது இந்த பக்கம் இப்படி இருந்தால் கொடி மேலே போகும்போது இப்படி தானே இருக்கும். ஓகே இப்படி இருக்கும். சின்ன சின்ன இடத்துல கூட ரொம்ப யோசிச்சு வரையணும். இதெல்லாம் பேட்டர்ன்லாம் இருக்கும். இந்த மரம்ன்றதுனால இதில் கொஞ்சம் பேட்டர்ன்லாம் இருக்கும். இது வெறும் ரஃப் டிராயிங் தான். இதுக்கு மேலே நம்ம கிளீனப் ஒரு வெர்ஷனை வந்து பண்ணுவோம். அதனால இதை பற்றி ரொம்ப ஒரி பண்ணிக்காதீங்க. இப்போ இந்த ஹெட்டை கூட இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணால் நல்லா இருக்குன்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த ஹெட்டை மட்டும் லேசோ டூல் எடுத்துக்கிட்டு இதை வந்து ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டேன். கண்ட்ரோல் டி எழுத்திட்டு ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி பெருசு பண்ணும்போது என்னால் வந்து பெருசு பண்ண முடியும். கொஞ்சமாக உயரமாக தூக்கி வச்சுக்குவோம். இப்போ பார்க்கறதுக்கு வந்து எனக்கு கரெக்டாக இருக்குது. திருப்பியும் இந்த ஷேப் பண்ணுறது இந்த இடத்துல வந்து இடிக்க ஆரம்பிச்சிருச்சு, டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கண்ட்ரோல் டி எழுத்திட்டு இந்த ஓவரால் ஷேப்பை கொஞ்சம் குட்டி பண்ணி வச்சுக்கிறேன். கொஞ்சம் சென்டர்லேயும் மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போது இந்த செர்ரி பழத்தை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் வந்து உயரமாக்கி வைப்போம். அப்போது இந்த ஷில் அவுட்ன்றது டிஸ்டர்ப் ஆகாது. ஸோ கொஞ்சம் உயரமாக்கிட்டேன். ஆரோ கீஸ் அழுத்தி இப்போ கொஞ்சம் வந்து மேலே வந்து கொண்டு போயிட்டேன். இப்போ திருப்பியும் ப்ரஷ் டூல் எடுத்துட்டு டிராயிங்ன்றதை பண்ணுறேன். இப்போது ஓரளவுக்கு வந்து இந்த செர்ரி பழங்கிறது இந்த ஷேப்ல இருந்து நகர்ந்து வந்து போயிடுச்சு. இப்போ நம்ம டீட்டெயில்ஸை வந்து வரையறதுக்கு வந்து ஆரம்பிப்போம். இந்த கை இருக்கு இல்லையா, இந்த கையை வந்து இன்னும் கொஞ்சம் நீளமாக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த கை ரொம்ப பெருசாக இருக்க அளவுக்கு இந்த கை பெருசாக இல்லை. ஸோ இந்த இடத்த செலக்ட் பண்ணிட்டேன். கண்ட்ரோல் டி எழுத்திட்டேன். செலெக்ஷன் டூல் எடுத்து கீழே மூவ் பண்ணி வைக்கிறேன். ஆர் நீங்கள் ஆரோ கீஸை கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ஆரோ கீஸ் இருக்கு இல்லையா கீபோர்டில், அந்த கீஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது மேலே கீழே சைட்லன்னு போகிற கீ இருக்கு இல்லையா, அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நவுத்தலாம். ஷிஃப்ட் அழுத்தி ஆரோ கீ எழுத்தினீங்கன்னா ரொம்ப ட்ரமாட்டிக்காக நகரும். வெறும் கீஸ் ஆரோ கீஸை மட்டும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக நகரும். அவ்வளோதான். இப்போ கண்ட்ரோல் டி எழுத்துனீங்கன்னா டீசெலக்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த கையோட வித்தையுமே கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். நிறைய லைன்ஸை போட்டு கன்ஃபியூஸ் ஆயிரும். ஸோ அதனால் மினிமலாகவே லைன்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே இப்போது இந்த டைனோசருக்கு நாம் மூக்குன்றதை வரைவோம். மூக்குக்கு இப்படி ஒரு ஷேப்புன்றதை வந்து போடுறேன் நான். இன்னும் கொஞ்சம் தள்ளி கீழே போட்டுப்போம். ஓகே இதுக்குள்ளே இப்படி ஒரு ரவுண்ட் இருக்க மாதிரி வந்து வச்சுக்குவோம். இப்போ வாயை வந்து வரைவோம். நான் அண்டு ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதனால தான் லைன் வரைஞ்ச உடனே காணாமல் போகுது. நான் என்னமோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. அண்டு நான் அடிக்கடி ப்ரெஸ் பண்ணுறேன்னு அர்த்தம். அந்த லைன்ஸ்லாம் காணாமல் போனால் கொஞ்சம் வாய்க்கு கீழே ஒரு ஷேப்பை வந்து கொஞ்சமாக கட் பண்ணிட்டேன். இந்த ஓவராலாக இருக்க இந்த ரவுண்ட் ஷேப்பில் வாய்க்கு வந்து கொஞ்சம் ஷேப் வந்து கட் பண்ணிட்டேன். ஸோ
இங்க வாய் வந்து கொஞ்சம் முன்னாடி வந்து மேலுதடுங்கிறது இங்க இருக்கு. கீழுதடுங்கிறது இங்க கொஞ்சம் பின்னாடி வந்து போகுது. இதுல கொஞ்சம் பல்லுங்கள வந்து வரைஞ்சுக்குவோம். 1, 2 கொஞ்சம் கிட்ட. இன்ட்ரஸ்டிங்கா ஷேப்ப மாத்துறதுக்கு 3 வந்து பல்ல வந்து வரைஞ்சுட்டேன். ரொம்ப நெறைய போட்டு கன்ஃப்யூஸ் பண்ணிறக்கூடாது. இப்போ கண்ணுங்கிறத வரைவோம். கண்ணு வரையறதுக்கு இப்படி ஒரு ஷேப் வந்து இந்த இடத்துல வந்து அட்டாச் பண்றேன். இத நம்ம வந்து டிராயிங் கிளாஸ்ல வந்து நம்ம ரொம்ப டெப்த்தா வந்து பார்ப்போம். பட் இப்போதைக்கு நீங்க நான் வரையறத அப்படியே காப்பி பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. டூல்ஸ தான் நீங்க மாஸ்டர் பண்ணணும். ஸோ இன்னும் கொஞ்சம் குட்டியா வந்து கண்ண வந்து வரைஞ்சுக்குவோம். இதுக்குள்ள கண்ணுன்றது வந்து இருக்குன்னு வச்சுக்குவோம். புருவத்த வரைவோம். மேல இருக்க மாரி வந்து புருவத்த வந்து வரைஞ்சுக்குவோம். கார்ட்டூன்ல நம்ம கிளாசிக்கா பண்றது தானே. ஓகே. இங்க இந்த இடத்துல இருக்க இந்த ஷேப் எனக்கு தேவையில்ல. எரேசர் வச்சு எரேஸ் பண்ணிட்டேன். இப்ப ஜூம் அவுட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே. நல்லா தான் இருக்கு. பட் இந்த புருவம் மட்டும் இந்த இடத்துலயே இருந்தா பார்க்கறதுக்கு இன்னும் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஸோ இந்த புருவத்த எரேஸ் பண்ணிட்டு, இப்போ இந்த புருவத்த இங்கே வந்து வரையறேன். ஜூம் அவுட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஜூம் அவுட். கண்ட்ரோல் மைனஸ் அழுத்துனீங்கன்னா ஜூம் அவுட் ஆகும். கண்ட்ரோல் பிளஸ் அழுத்துனீங்கன்னா ஜூம் இன் ஆகும். ஸோ கண்ட்ரோல் மைனஸ் அழுத்தி ஜூம் அவுட் பண்ணி பார்ப்போம். இந்த புருவத்த இன்னும் கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணணும்னு நெனைக்கிறேன். ஏன்னா இந்த கண்ணுக்கும் இந்த புருவத்துக்கும் கொஞ்சமாவது கேப் இருக்கணும். ஸோ கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ பார்க்கறதுக்கு வந்து இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. இன்னும் இந்த ஹெட்ல ஏதோ மிஸ் ஆகுற மாரி இருக்கு. நாம கொஞ்சம் எக்ஸ்ட்ரான ஷேப்ஸ் எல்லாத்தையும் நாம இந்த தலையில இப்படி வந்து ஆட் பண்ணுவோம். வால்ல ஆட் பண்ணியிருக்க மாரியே ஒரு சில ஷேப்ஸ் எல்லாத்தையும் இந்த தலையில வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். இது எல்லாமே இங்க இருக்க இந்த இப்படி நாம இத சுத்தியும் கிராஸ் கான்டூர் லைன் வரைஞ்சோம்னா, இது எல்லாமே இங்க போய் கனெக்ட் ஆயிருக்கிறதா அர்த்தம். சென்டர்ல போய் கனெக்ட் ஆயிருக்கிறதா அர்த்தம். பட் இப்போ ரொம்ப போட்டு அத எல்லாத்தையும் கன்ஃப்யூஸ் பண்ணிக்க வேணாம். நான் ஏன் இங்க சைடுல வரையறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃப்யூஷனா இருக்கும் உங்களுக்கு. அத புரிய வைக்கிறதுக்காக வரைஞ்சேன். பட் இது ரொம்ப போட்டு கன்ஃப்யூஸ் பண்ணிக்க வேணாம். இங்க இருக்கு இல்லையா, இங்க இருக்க ரெக்க இருக்கு இல்லையா, இந்த பக்கம் இருக்க ரெக்க. இந்த ரெக்க எனக்கு கொஞ்சம் கிளியரா தெரியணும். இங்க முன்னாடி இருக்க ரெக்கையோட இது வந்து காம்படிட் ஆகுது. ஸோ லேசோ டூல் எடுத்து செலக்ட் பண்ணிட்டேன். டெலீட் பண்ணிட்டேன். நம்ம ஷில்லோட்ட கிளியரா வச்சுக்கணுன்றதுக்காக கொஞ்சம் மேல தூக்கிட்டு கொஞ்சம் ரெக்கைய கூட கொஞ்சம் சின்னது வந்து பண்ணிக்கலாம். ஏன்னா அது சாம்பிளுக்கு பண்ற இந்த ஆர்ட் ஒர்க் வந்து ஷில் அவுட் கிளியரா இருந்தா ஒரு ஆர்ட் ஒர்க்ன்றது ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதனால கொஞ்சம் மேல தூக்கி வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க அதுக்கு பின்னாடி இருக்க மாரி கூட வரைஞ்சுக்கோங்க. உங்களுக்கு தெளிவா புரியணுன்றதுக்காக இப்படி வந்து பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இடத்துல இருக்க ட்ரெஸ்ஸுங்கிறது கொஞ்சம் பெருசா இருக்கு. கொஞ்சம் சின்னதாக்கி இத வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். ஓகே. திருப்பியும் கண்ட்ரோல் 0 அழுத்துனோனே, இப்போ இந்த ஆர்ட் ஒர்க்க நாம கிளீன் அப் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுக்கு பேண்ட் போடணும். ஸோ இத சுத்தி இப்படி ஒரு லைன்ஸ போடுறது வழியா நான் பேண்ட்டுங்கிறதையும் ஆட் பண்ணிட்டேன். இந்த கையிலயும் ட்ரெஸ் முடியணும் இல்லையா? அதையும் மறந்துட்டேன். ஸோ இந்த கையோட ஃபார்ம சுத்தி லைன்ஸ வரைஞ்சிட்டு, இத சுத்தி இந்த ட்ரெஸ்ஸுங்கிறத நான் வரைஞ்சுக்கிறேன். இதுல சும்மா சின்ன சின்ன குட்டி குட்டி பேட்டர்ன்ஸ் வந்து போடுவோம். கண்ட்ரோல் 0. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா வந்து வந்துருச்சு. இப்போ இந்த டிராயிங்க நாம கிளீன் அப் பண்றதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். கிளீனா வரையறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இத பண்றதுக்கு நாம இந்த லேயரோட ஒப்பாசிட்டி வந்து கம்மி பண்ணுவோம். ஒரு 32% வச்சிருக்கேன். நீங்க இங்க வேல்யூ கூட என்டர் பண்ணிக்கலாம். 30ன்னு வச்சுட்டேன்னா, அப்ப 30%க்கு இந்த ஒப்பாசிட்டின்றது கம்மி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு மேல இந்த லேயர் வந்து லாக்கும் பண்ண முடியும். நீங்க இதுல டேப் பண்ணிட்டு இங்க லாக் பார்த்தீங்கன்னா இருக்கும். இங்க டேப் பண்ணீங்கன்னா இந்த லேயர் வந்து லாக் ஆயிரும். இப்போ ஒரு நியூ லேயர்ல டேப் பண்ணீங்கன்னா, இப்போ ஒரு நியூ லேயர்ங்கிறது இந்த ஆர்ட் ஒர்க் மேல வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ ஃபைல்ல போயிட்டு சேவ் பிரஸ் பண்ணீங்கன்னா, சேவ் வந்து ஆயிரும். நான் நெறைய வாட்டி சேவ்ங்கிறத பிரஸ் பண்ணிட்டே தான் இருக்கேன். கீபோர்ட் ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் எஸ். இத பிரஸ் பண்ணி நான் சேவ்ங்கிறத பண்ணிக்கிட்டே இருக்கேன்.
ஸோ அடிக்கடி சேவ்ங்கிறத பண்ண மறந்துடாதீங்க. இந்த லேயர்ல வந்து நான் வந்து கிளீன் அப் வந்து ஸ்டார்ட் பண்றேன். கிளீன் அப் பண்றதுக்கு நான் வேற ஒரு பிரஷ் வந்து எடுத்துக்கிறேன். இங்க இருக்க வெட் மீடியா பிரஷ்ல இங்க இருக்க கெயில் அல்டிமேட் இங்கிங் திக் அண்ட் தின் இந்த பிரஷ் வந்து நான் எடுத்துக்கிறேன். இதுல டேப் பண்ணிட்டு இந்த பிரஷ்ல தான் நான் வந்து கிளீன் அப் பண்ணது ஸ்டார்ட் பண்ண போறேன். கிளீன் அப் பண்ணுவோமா? ஓகே. ஜூம் பண்ணிக்க வேண்டியதான். ரொம்ப பொறுமையா வரையணும். என் அளவுக்கு ஸ்பீடா உங்களுக்கு வராது. ஸோ எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால நான் இந்த ஸ்பீடா வந்து வரைகிறேன். இத லேட்டரா கொஞ்சம் கொஞ்சமா பொறுமையா கத்துக்கலாம். அதனால வந்து நான் ஃபாஸ்ட்டா கிளீன் அப் பண்றேன். நீங்களும் ஃபாஸ்ட்டா கிளீன் அப் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு வொரி பண்ணிக்காதீங்க. ரொம்ப கான்சன்ட்ரேஷனா கிளீன் அப் பண்றத பண்ணணும். ஓகே. ரொட்டேட் பண்ணிட்டு கண்ட்ரோல் 0 அழுத்திட்டு கிளீன் அப் பண்றது கொஞ்சம் ஜூம் பண்ணிக்குவோம். இப்போ கிளீன் அப் பண்றது கரெக்டா இருக்கான்னு பார்க்கறதுக்கு இங்க கீழ இருக்க லேயரை ஆஃப் பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கா? கரெக்டா தான் இருக்கு. ஓகே ரைட். கிளீன் அப் வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஒவ்வொரு டைமும் நீங்க ஜூம் அவுட் பண்ணிட்டு உங்க கிளீன் அப் பண்றது கரெக்டா இருக்கா அப்படிங்கிறத செக் பண்றதுக்கு வந்து மறந்துடாதீங்க. நான் அடிக்கடி செக் பண்ணுவேன். கிளையண்ட் ஒர்க்லாம் பண்ணும்போது ரொம்ப கிளீனான லைன்ஸை தெளிவா ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ அங்க வந்து மிஸ்டேக் பண்றதுக்கான சான்ஸ்ன்றது நம்மளுக்கு இருக்கக்கூடாது. ஏன்னா நமக்கு அவங்க பே பண்றாங்க. ஓகே. இந்த கிளீன் அப் பண்ற இந்த இடத்த மட்டும் நான் வெறும் கிளீன் அப் மட்டும் தான் பண்ண போறேன். ஏதாவது முக்கியமா பண்ணா மட்டும் உங்களுக்கு வந்து நான் அந்த இடத்துல பாஸ் பண்ணி காட்டுறேன். மத்தபடி இந்த இடத்த ஸ்பீட் அப் பண்ணிருவோம். இப்போ இந்த ஹெட்ட வந்து நான் கிளீன் அப் பண்ணி முடிச்சுட்டேன். அடுத்து நான் வரைய போற ஷேப்புக்கு நான் ஒரு நியூ லேயர் போட்டுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த ஹெட்ட இப்படியே விட்டுற போறேன். ஒரு நியூ லேயர் போட்டுட்டு நானு இந்த பாடி மித்த விஷயத்த எல்லாத்தையுமே நான் கிளீன் அப் வந்து பண்ண போறேன். ஸோ ஒரு நியூ லேயர் வந்து போட்டுக்குவோம். இந்த ஹெட் லேயரை வந்து லாக் பண்ணிக்குவோம். இந்த ஹெட் லேயர்ல இன்னும் கொஞ்சம் இந்த இடத்துல இதை மட்டும் வரைஞ்சிருவோம். இந்த இந்த கிராஸ் கான்டோரை வரைஞ்சோம்னா நமக்கு இந்த ஃபார்முங்கிறது எப்படி இருக்குன்றது இண்டிகேட் ஆகும். ஸோ அது கொஞ்சம் தின்னான லைன் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த ஹெட்டை லாக் பண்ணிட்டு நம்ம புதுசாக கிரியேட் பண்ணியிருக்க இந்த லேயரில் வந்து நான் கிளீன் அப் பண்ணுறத கண்டினியூ வந்து பண்ணுறேன். ஓகே. இப்போ இந்த கேரக்டரை வந்து நான் வரைஞ்சிட்டேன். இந்த கொம்ப வந்து வரையணும்னு நினைக்கிறேன். இந்த மேஜிக் வேண்ட் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். இத வந்து நான் வரையணும்னு நினைக்கிறேன். இத ஒரு தனி லேயர்ல நான் வரையணும்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த லேயரை வந்து லாக் பண்ணிக்குவோம். லாக் பண்ணிட்டு ஒரு நியூ லேயர் வந்து போட்டுக்கிறேன். இப்போ இந்த லேயர்லாம் இப்போ கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரஃபா வரைஞ்ச ரஃப் டிராயிங்கோட லேயர் இருக்கு. இங்க கிளீன் அப்போட லேயர்லாம் இருக்கு. இதை நாம வேணும்னா நம்ம ஒரு குரூப் கூட பண்ணிக்கலாம். அதாவது ஒரு ஃபோல்டர் போட்டு வச்சுக்கலாம். ஸோ எந்தெந்த லேயர் எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு ஃபோல்டருக்குள்ள போடணும்னு நினைக்கிறோமோ ஸ்டார்டிங் லேயரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அங்க டேப் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு எண்டிங் லேயரை ஷிஃப்ட் பிடிச்சி எங்க போகணும்னு நினைக்கிறீங்களோ அங்க செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நடுவில் இருக்க எல்லா லேயரும் செலக்ட் ஆயிரும். ஆர் நீங்க கண்ட்ரோல் பிடிச்சி ஒவ்வொரு இண்டிவிஜுவல் லேயரா செலக்ட் பண்ணிக்கலாம். ஒரு லேயர் வேணாம்னா கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்க அந்த லேயர்ல டேப் பண்ணிக்கிட்டீங்கன்னா போயிடும். பட் எனக்கு இந்த 3 லேயரும் வேணும். இது எல்லாத்தையும் நான் வந்து
குரூப் பண்ணிக்கிட்டு இப்போ குரூப்ன்றது கிரியேட் ஆயிடுச்சு. இதை நாம ரீநேம் கூட பண்ணிக்கலாம். இங்க டபுள் டேப் பண்ணிட்டு இதை க்ளீன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன். குரூப்ல வச்சுட்டு நீங்க இந்த லாக்கை ப்ரெஸ் பண்ணும்போது இந்த ஓவராலாவா இது வந்து லாக் ஆயிரும். ஸோ இதுக்குள்ள போயிட்டு உங்களால எந்த ஒரு ஆக்ஷனும் பண்ண முடியாது. இந்த இடத்துல ஃபோட்டோஷாப்பே உங்களுக்கு வந்து காட்டும். இந்த ஆக்ஷன் வந்து உங்களால பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இதை அன்லாக் பண்ணிட்டு இப்போ நம்ம புதுசா கிரியேட் பண்ண இந்த லேயர்ல வந்து க்ளீன் அப்ப கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, பொதுவா ரொம்ப இதுக்கு போயிட்டு இருக்கோம்னா இது டிராயிங் டியூட்டோரியல் கிடையாது. இப்போ இந்த கிளீனப் லேயரை நான் ஹைட் பண்ணிடுறேன். ஹைட் பண்ணோம்னா இப்போதான் நம்மளுக்கு வந்து ஃபைனலா இப்படி ஒரு ஆர்ட் ஒர்க்ன்றது கிடைச்சிருக்கு. இதை நான் வரைஞ்சிட்டு இருக்கும்போதே நான் வந்து நடுவுல இந்த ஆர்ட் ஒர்க்குக்கு ஒரு கலருங்கிறத பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாதிரி கலர்ல போலான்னு சொல்லிட்டு அந்த பிக்சரை வந்து நான் இப்போ உள்ள வந்து எடுத்துட்டு வர போறேன். ஓபன் பண்ணிட்டு அந்த ஃபோல்டர் இருக்க தேவையான இமேஜை டிராக் பண்ணி உங்களுடைய ஃபைலில் மேலே வந்து ட்ராப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நியூ லேயரில் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நியூ லேயர் கிரியேட் ஆயிரும். இதை உங்களால் மூவ் பண்ண முடியும். நான் இந்த கார்னரில் வந்து வச்சுக்கிட்டு இங்கே டிக் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோன்னு இதாகிடுச்சு. இப்போது இந்த க்ளீனப் லேயரை வந்து நான் லாக் பண்ணிக்கிறேன். லாக் பண்ணிவிட்டு இதுக்கு கீழே நான் வந்து கலர் வந்து பண்ணுறேன். இப்போது நம்ம புதுசாக கொண்டு வந்திருந்த இமேஜையும் இருக்கு ஒரு இடத்துல வச்சுட்டு அதை லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணிட்டு இந்த கிளீனப் லேயருக்கு கீழே ஒரு லேயர் வந்து நான் கிரியேட் பண்றேன். இங்க பிளஸ் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி டிராக் பண்ணி டிராப் பண்ணோன்னா கீழே வந்து வந்துருச்சு. கிளீனப் லேயர்ல எப்பயுமே நாம கலருங்கிறத பண்ணக்கூடாது. ஏன்னு கேட்டா நம்ம திடீர்னு வேற மாதிரி ஒரு கலரை வந்து இந்த ஆர்ட் ஒர்க்ல அப்ளை பண்ணணும்னு நினைப்போம். அந்த நேரத்துல கிளீனப் லேயர்ல அப்ளை பண்ணியிருக்க கலரை போய் எரேஸ் பண்ணும்போது கிளீனப்பும் சேர்ந்து எரேஸ் ஆகும். ஸோ அதனால அப்படி பண்ணக்கூடாது. நான் சொன்ன அந்த பெயிண்ட் பக்கெட் டூல் எடுத்துட்டு ஆல் லேயர்ஸ் ப்ரெஸ் பண்ணா எல்லா லேயரையும் கன்சிடர் பண்ணிக்கும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த விஷயம் இந்த இடத்துல யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ இந்த கேரக்டர்ல இருந்து நான் ஐ டிராப்பர் டூலை வந்து எடுத்துட்டு, அதாவது இங்க இருக்கு இல்லையா இந்த ஐ டிராப்பர் டூலை வந்து எடுத்துக்கிட்டு இந்த ப்ளூ கலர் வந்து நான் இந்த கேரக்டர்ல இருந்து சூஸ் பண்ணிக்கிட்டேன். சூஸ் பண்ணிக்கிட்டு இப்போ இந்த லேயர் முழுக்க நான் இந்த கலர் ப்ளூ கலரை வந்து ஃபில் பண்றேன். ஃபில்ன்றத பண்ணிட்டேன். எனக்கு வந்து இந்த கேரக்டருக்குள்ள மட்டும்தான் இந்த கலருங்கிறது வந்து தேவைப்படுது. ஸோ இது ஒரு பேஸ் கலர் மாதிரி வச்சுக்க போறேன். இந்த ப்ளூ கலருங்கிறத ஒரு பேஸ் கலர் மாதிரி வச்சுக்க போறேன். இப்போ இந்த ப்ளூ கலர்ல வந்து ஃபுல்லா ஃபில் பண்ணிக்கிட்டேன். இப்போ மேஜிக் பேண்ட் டூல் எதுக்கு யூஸ் ஆகும்? ஒரே மாதிரி இருக்க கலரை செலக்ட் பண்ணும் இல்லையா? இப்போ இதை எடுத்துக்கிட்டு சாம்பிள் ஆல் லேயர்ஸ்ன்றதை கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போதான் வந்து எல்லா லேயரையும் கன்சிடர் பண்ணிக்கும். இப்போ கொண்டு வந்து இம்போர்ட் பண்ண இமேஜ் வந்து நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ டேப் பண்றேன். டேப் பண்ணோன்னா இப்போ இந்த கேரக்டருக்கு வெளியில இருக்க ப்ளூ கலர்ல இருக்கிற எல்லா இடத்தையும் செலக்ட் பண்ணிருச்சு. இப்போ டெலீட்டை ப்ரெஸ் பண்றேன். பாத்தீங்கன்னா இந்த கேரக்டருக்குள்ள மட்டும் கலர் வந்து வந்துருச்சு. இப்போ எனக்கு இந்த கேரக்டருக்கு இந்த ஜூம் பண்ணி பார்த்தோன்னா இந்த இடத்துல இருக்கிறது எல்லாத்தையும் நான் வந்து எரேஸ் பண்ணிக்கிட்டேன். மேஜிக் பேண்டை வச்சுட்டு ஒரே மாதிரி கலர் இருக்கிறது எல்லாத்தையும் வேற எங்கேயாவது நம்ம எரேஸ் பண்ணுமா? ஓகே, எல்லா இடமும் கிளீனாக வந்து எரேஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த கேரக்டருக்கு மோஸ்ட்லி ப்ளூ கலர் இருக்கிறதுனால நான் ப்ளூ கலர் இடத்த எல்லாத்தையும் ரொம்ப சின்ன மைனூட்டான இடத்த எல்லாத்தையும் ஒவ்வொரு டைமும் போய் ஃபில் பண்ணுறதுக்கு பதிலாக நான் இந்த மாதிரி ஒரு மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதை வந்து இப்போ லாக் பண்ணிக்குவோம். லாக் பண்ணிட்டு மேலே ஒரு நியூ லேயர் வந்து கிரியேட் பண்ணிட்டு திருப்பி இந்த ரெஃபரன்ஸ் கலர் வந்து ஆன் பண்ணிடுவோம். ஐ டிராப்பர் வச்சு எடுத்து தேவையான இடத்துல ஆல் லேயர் வந்து கொடுத்துருங்க. அப்போதான் எல்லா லேயர்லையும் அப்ளை ஆகும். தேவையான இடத்துல ஃபில் பண்ணுவோம். ஷேடோங்கிறத வந்து கொடுப்போம். ஷேடோ கொடுத்தனா இன்னுமே இந்த கேரக்டர் வந்து அப்பீலிங்காக தெரியும். ஸோ ஒரு நியூ லேயர் வந்து நான் கிரியேட் பண்ணுறேன். நம்ம பெயிண்ட் பண்ண லேயர்ஸ்க்கு மேலே கிளீனப் லேயர்ஸ்க்கு கீழே வந்து நான் ஒரு நியூ லேயர் வந்து கிரியேட் பண்ணுறேன். கிரியேட் பண்ணிவிட்டு நான் ஷேடோங்கிறது இந்த கேரக்டருக்கு வந்து கொடுக்குறேன். இப்போது ஒரு நல்ல ஒரு
பிளாக் கலர், பிளாக் கிட்ட இருக்க ஒரு கலர் வந்து எடுத்துக்குவோம். ஷேடோங்கிறத கொடுக்க ஆரம்பிப்போம். ஒரு பக்கத்துல, அதாவது இந்த பக்கத்துல இருந்து நம்மளுக்கு லைட் வருது. இந்த பக்கத்துல இருந்து நம்மளுக்கு லைட் வரதா நம்ம வந்து இமேஜின் பண்ணிக்குவோம். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் மேல எப்படி லைட் ஷைன் ஆகும் அப்படிங்கிறத இமேஜின் பண்ணி கொடுக்க வேண்டியதான். இப்போ இந்த ஒப்பாசிட்டி வந்து இந்த பிளாக் கலர்ல இந்த இடத்துல அப்ளை பண்ணியிருக்கோம் இல்லையா, இதுக்கு வந்து நம்ம ஒப்பாசிட்டி ஒரு 40% வச்சோம்னா ஒரு 35 வைப்போம். இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், இதுல ஷேடோ இருக்க மாதிரி ஒரு இல்லூஷன்றது உங்களுக்கு வந்து கிரியேட் ஆகும். இந்த கேரக்டருக்கு இந்த மாதிரியே ஒரு கிரே பேக்ரவுண்ட் வந்து நம்ம கொடுக்கலாம். ஸோ அதுக்கு வந்து இந்த கிரேவை வந்து செலக்ட் பண்ணிட்டு, இந்த நம்ம பண்ண மொத்த கலருக்கும் கீழே ஒரு நியூ லேயரை வந்து கிரியேட் பண்ணிடுறேன். கிரியேட் பண்ணிட்டு ரெக்டாங்குலர் மார்க்யூ டூலை வந்து எடுத்துட்டு, இப்போ ஆல் லேயர்ஸ்ன்றதை ஆஃப் பண்ணி விட்டுட்டு, இப்போ அந்த கிரேவை வந்து ஃபில் பண்ணுவோம். இப்போ இந்த ரெஃபரன்ஸ்க்கு வச்சிருந்தோம்ல, இந்த லேயர் வந்து இப்போ ஆஃப் பண்ணிடுவோம். ஐ பட்டன் அழுத்தினா ஆஃப் பண்ணோன்னே இப்போ பார்க்கறதுக்கு நம்மளுக்கு ஒரு கியூட்டான கேரக்டர்ன்றது கிடைச்சிருச்சு. நான் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் மிஸ் பண்ணிட்டேன். இந்த இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துக்கு வந்து வேற கலர் ஃபில் பண்ணுறதுக்கு மிஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஷேடோவை முதல்ல வந்து ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு, ஏன்னா ஷேடோவை வச்சுக்கிட்டு நாம் இங்கே ஆல் லேயர்ஸை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஃபில் டூலை வச்சு ஃபில் பண்ணும்போது இந்த இடம் மட்டும்தான் ஃபில் ஆகும். இந்த ஷேடோவை கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ ஷேடோவை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இன்னும் கூட கொஞ்சம் டார்க்கரான கலருக்கு வந்து போய்க்கலாம். இப்போ ஃபில் பண்ணிடுவோம். இப்போ ஷேடோ வந்து ஆன் பண்ணிடுவோம். ஆன் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு ஃபைனலாக இப்படி ஒரு கேரக்டர் வந்து கிடைச்சிருச்சு. இப்போ இந்த கேரக்டர் வந்து நம்ம வரைஞ்சிட்டோம். இதை அவுட்புட் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபைலில் போயிட்டு எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட் ஆஸ்ன்னு கொடுத்துட்டு இதில் நமக்கு இப்படி ஒரு விண்டோன்றது வந்து ஓப்பன் ஆகும். இதில் ஜேபிஜின்ற ஃபார்மேட் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். பிஎன்ஜி ஃபார்மேட் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதை பற்றி நீங்கள் கற்றுக்கோங்க. ஜேபெக்ன்ற ஃபார்மேட் வந்து நான் சூஸ் பண்ணிவிட்டு இங்கே என்ன குவாலிட்டி வேணும், ஹை குவாலிட்டி வேணுமா லோ குவாலிட்டி வேணுமான்னு சூஸ் பண்ணிக்கலாம். நான் ஹை குவாலிட்டியில் வந்து வச்சுக்கிறேன். வச்சுக்கிட்டு இங்கே எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நெஸ் பண்ணனா எந்த இடத்துல எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ நான் இந்த இடத்த செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சேவ் கொடுத்துட்டேன்னா எனக்கு இதுன்றது இந்த இமேஜ் வந்து ஒரு தனி ஆர்ட் ஒர்க்காக இப்போது கிடச்சிருச்சு. அவ்வளோதான். இதை வந்து ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த ஆர்ட் ஒர்க்கை நீங்கள் இந்த டுட்டோரியலை ஃபாலோ பண்ணி முடித்தோடனே என்னுடைய டிஸ்கார்டுக்கோ இல்லை இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணும்போது என்ன டேக் பண்ண வந்து மறந்துடாதீங்க. லாஸ்ட் டைம் அசோக் ப்ரோ வந்து இந்த ஃப்ளவர் பாட்டை வந்து வரைஞ்சிருந்தாரு. சூப்பர் ப்ரோ, நல்லா இருக்கு. இந்த வீடியோ ஃபோட்டோஷாப்பை பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தான். ஃபோட்டோஷாப்பில் டிராயிங் பண்ணுறதுக்கும் பெயிண்டிங் பண்ணுறதுக்கும் இருக்க எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிட்டேனா இல்லை. பட் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும். இதுக்கு மேலே இருக்க சின்ன சின்ன டூல்ஸை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு சில நேரத்தில் இப்படி ஒரு ஆப்ஷன் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க. அந்த மாதிரியான டூல்ஸையும் ஃபோட்டோஷாப்பில் கொடுத்து வச்சுருப்பாங்க. என்ன அது கொஞ்சம் உள்ளே இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் இன்டர்நெட்டில் தேடி படிச்சிங்கன்னா இல்லை வீடியோஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டுபிடிக்கலாம். உங்கள் ஆர்ட்டை ஒரு ஸ்டெப் மேலே வந்து கொண்டு போகலாம். என்னுடைய டிஸ்கார்ட் சர்வரில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே உங்களை மாதிரியே நிறைய ஆர்டிஸ்ட் வந்து இருப்பாங்க. அவங்க கூட நீங்கள் பேசலாம். உங்கள் ஆர்ட் ஒர்க்கை அவங்க கிட்ட ஷேர் பண்ணி ஃபீட்பேக் வாங்கிக்கலாம். உங்களுக்கு நிறைய ஆர்டிஸ்டோட இன்ட்ரோடக்ஷன்றது கிடைக்கும். என்னுடைய வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க, helaila.com. அதுல நீங்க ஆர்டிஸ்ட் ஆகிறதுக்கு தேவையான நிறைய விஷயங்கிறது அவைலபிளா இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இது உங்கள் ஸ்டுடியோ ஹெலா இலா.